ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பேச்சும் வார்த்தையும் என்கிற நிகழ்ச்சியில போதகர் ஜான் பாலை நாம் இன்றைக்கு சந்திக்கிறோம். நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். உங்களை ஆண்டவருடைய நாமத்தில் வரவேற்கிறோம். ராக் என்று அழைக்கப்படுகிற ரீச் அவுட் சில்ட்ரன் ஃபார் கிங்டம் என்கிற ஊழியத்தினுடைய ஸ்தாபகர், அதனுடைய இயக்குனர். ஒரிசாவிலே அந்த மிஷனரி பணியாக அது நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய பொறுப்பாளரை இன்றைக்கு நாம் சந்திக்கிறோம். ஒரு மிஷனரியை நாம் சந்திக்கிறோம். நீங்க 2வது தலைமுறையா மிஷனரியா இருக்கீங்க. ஆமா, உங்க அப்பா ஆரோக்கியராஜ் அங்கிள், அவங்க பீகார்ல மிஷனரியா புறப்பட்டு வந்தாங்க. அரசாங்கத்துல வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அம்மாவும் அப்பாவும் புறப்பட்டு வந்தாங்க, அரசாங்க வேலையை விட்டுட்டு புறப்பட்டு வந்தாங்க. அப்போ நீங்க +2 தான் முடிச்சிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். 10th தான் முடிச்சிருந்தீங்க. அது ஒரு பெரிய விஷயம். அதாவது தன் மகன் 10th தான் முடிச்சிருக்கான். உங்க அண்ணன் டிப்ளமோ முடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஐடிஐ முடிச்சிருந்தாரு. ஆமா, அக்காவும் கூட வந்தாங்க. அதாவது எப்பவுமே ஒரு +2க்கு மேல எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க, அல்லது பிள்ளைகளையாவது தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஏன்னா மேல் படிப்பு இங்கே தான் இருக்கு. ஆனா உங்க அப்பா மேல் படிப்பு அல்லது வேலை வாய்ப்பு தேட வேண்டிய அந்த காலகட்டத்தில் அரசாங்க வேலையும் விட்டுட்டு பிள்ளைகளை 3 பேரையும் கூப்பிட்டுட்டு பீகாருக்கு வந்தது ஒரு பெரிய விஷயம். அது ஒரு வித்தியாசமான, ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயம். ஆகையினால அந்த 3 பிள்ளைகளை ஒன்றும் கெட்டு போகலை. 3 பேரும் ஆசீர்வாதமாக இருக்கிறத நானே பார்த்துருக்கேன். அப்போ ஒரு 10th முடிச்சுட்டு நீங்கள் பீகார் வந்தப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்ததுன்னு நான் அப்புறம் கேட்குறேன். உங்கள் அப்பா அம்மாவை பற்றி சொல்லுங்கள். உங்கள் அப்பா என்னவா வேலை பார்த்தாங்க? உங்கள் சொந்த ஊர் திருச்சி இல்லையா? ஆமாம், திருச்சி. உங்கள் அப்பா என்னவா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அரசாங்கத்தில்? அப்பா கலெக்டர் ஆஃபீஸில் ட்ரெஷரராக இருந்தார். ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். 23 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடியே அங்கிளோட மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ணோம். அகஸ்டின் ஜெபக்குமார் மீட்டிங் அட்டன் பண்ணோம். அட்டன் பண்ணோடனே அதில் எல்லாருமே அந்த டைமிங்க்கு போயிடுவோம். வேறு வேறு டைமிங்க்கு போய் அங்கங்கே உட்காந்துருந்தோம். அந்த மீட்டிங் முடியும் போது எல்லாருமே ஊழியம் செய்கிறோன்னு அர்ப்பணித்தோம். எல்லாருமே ஒரே இடத்துல உட்காரல, வேறு வேறு இடத்துல உட்காந்தோம் மீட்டிங்கில். அன்றைக்கி நைட்டு டின்னரில் உட்காந்து பேசும்போது, ஆமாம் நானும் ஊழியத்துக்கு அர்ப்பணித்தேன்னு அப்பா சொன்னார், அம்மாவும் சொன்னாங்க, அப்புறம் நானும் சொன்னேன். அதுக்கு முன்னாடி அந்த கேம்ப்லையும், சிஎஃப் கேம்ப்லையும் இந்த மாதிரி ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சிருந்தேன் 7th படிக்கும்போது. அப்போயே பைபிள் எழுதியிருந்தோம், நான் இன்றையிலிருந்து நான் மிஷனரி ஊழியம் செய்வேன் அப்படின்ட்டு எல்லாம் எழுதி. பட் அதோட தொடர்ச்சியாக அண்ணனோட மீட்டிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பா போனாங்க. சரி, அதுக்கப்புறம் அந்த ஊழியத்தை பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி போனோம் 97ல். இப்போ உங்கள் குடும்பம் ஒரு கத்தோலிக்க பின்னணி குடும்பம் இல்லையா? இப்போ உங்கள் அப்பா அரசாங்க வேலையை நான் கேள்விப்பட்டேன், இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ இருந்தால் அப்பா கெசட்டட் ஆஃபீஸர் ஆகியிருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த கெசட்டட் ஆஃபீஸர் ப்ரமோஷனையும் விட்டுட்டு, அரசாங்க வேலையும் விட்டுட்டு, என்ன ஒரு பெண் குழந்தை வேற, ஒரு மகள் வேற இருக்காங்க வாலிப வயசுல, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும். அந்த நிலையில அவங்க வந்ததை பத்தி அப்போ எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க? உறவினர்கள்லாம் என்ன, அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன? எல்லாரும் தப்பு பண்ணுறீங்க, இப்படி பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறீங்களே அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் எல்லாரும் அதான் சொன்னாங்க, இந்த நேரத்தில் போகிறது நல்லது இல்லை அப்படி இப்படின்னாங்க. பட் எல்லாமே ஆண்டவர் அதை வாய்க்க போண்டார். மனுஷனுக்கு தெரியாதுல்ல இன்னும் அடுத்த 5 வருஷம் என்ன நடக்க போகுது, 10 வருஷத்தில் என்ன நடக்க போகுதுன்னு. அவங்களோட வாயிலே திருப்பி நல்லா நீங்கள் எடுத்த முடிவு நல்லது அப்படின்ற லெவலுக்கு ஆண்டவர் மாற்றி கொடுத்தாரு. அங்கேயே இருந்தவங்களுக்கும் நாங்கள் வந்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் பார்க்க முடிச்சிச்சு. ஆஃப்டர் ஒரு 5-10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆண்டவர் மாற்றி காட்டினார். இப்போ உங்கள் அம்மா நல்லா சமைக்கக்கூடியவங்க. அவங்க ஒரு இல்லத்தரசி தான். ஆனால் அவங்க வீட்டில் வச்ச சமையல் வாசனை திருச்சி ஆல் இண்டியா ரேடியோவுக்கு அடிச்சிருச்சு. அந்த வாசனை திருச்சி ஆல் இண்டியா ரேடியோவிலேருந்து கூப்பிட்டு உங்கள் அம்மாவை பேட்டி கண்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மைதானா? அது கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு முன்னால். ஸோ அதனால்
நல்லா சமைப்பாங்க. ஆமாம், அவங்க சமையலை பற்றி நானும் சாப்பிட்ருக்கேன். அவங்க சமையல் நல்லாயிருக்கும். அதனால அவங்க அம்மாவும் உங்கள் அப்பாவோட ஒருமனப்பட்டு வந்தாங்க. ஆமாம், அரசாங்க வேலையை விட்டுட்டு வரீங்களே, பொம்பளை பிள்ளை வாலிபு பிள்ளை இருக்கீங்களா உங்கள் அம்மா ஒரு நாளும் சொன்னதில்லை. சொன்னதில்லை. சரி, அப்பா அம்மாவை தான் இப்படி போகிறாங்க, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு ஆம்பளை பசங்க 2 பேருமே கூட போயிட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 10th தான் முடிச்சிருந்தீங்க. நான் இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு, நான் ஒரு டிகிரியாவது படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் 10th முடித்த கையோட எப்படி போனீங்க? இல்லை, நான் 10th முடிச்சுட்டேன். அப்புறம் போய் அங்கே பைபிள் காலேஜ் ஏதாவது ஒன்று படிக்கலாம் அப்படின்னு என் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படின்னு தான் வந்தோம். ஏன்னா எனக்கு தெரியாது ஜெம்ஸ்னால் என்ன இருக்கும், பீகாரில் எப்படி இருக்கும், அதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் தான் நான் ஏறி வந்தோம். சரி, அங்கே போய் ஏதாவது ஒன்று படிக்கலாம் ஃபர்தராக அப்படின்னு யோசித்தோம். பட் ஆனால் அப்படி வாய்ப்பு இல்லை அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு. அப்புறம் எல்லாம் அங்கே மினிஸ்ட்ரி நல்லா பண்ணி அந்த ஒரு சில்ட்ரன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஏரியாவுக்கு கோஆர்டினேட்டர் மாதிரி ஆயாச்சு. அப்போ திடீர்னு அகஸ்டின் அங்கிள் கூப்பிட்டு, தம்பி இந்த ஒரு பைபிள் காலேஜில் கூப்பிட்டாங்க, ஜெம்ஸில் இருந்து யாராவது அனுப்பணுன்னாங்க, நான் என் மைண்டில் நீ ஒன்றே தான் வந்துச்சு, நீ போயிட்டு வான்னாரு. அப்புறம் இப்போ 1 வீக் ஜெபம் பண்ணிட்டு சொல்லுன்னாரு. அப்புறம் 1 வீக் ஜெபம் பண்ணிட்டு சரி போகிறேன் அப்படின்ட்டு எவத்தம்மாள் பைபிள் காலேஜில் போயிட்டு ஒரு 2 இயர்ஸ் டிப்ளமா கோர்ஸ் முடிச்சு திருப்பி வந்தேன். இல்லை, இப்போ நீங்கள் அந்த எவட்மாலுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னால் நீங்கள் பீகார் வந்து எத்தனை வருஷம் கழிச்சு எவட்மால் போனீங்க? 5 வருஷம் கழிச்சு. அப்போ அந்த 5 வருஷம் பீகாரில் என்ன பண்ணீங்க? 5 வருஷம் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியில் இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன், ஆஃபீஸ் பாய் மாதிரி எல்லாம் பார்த்துட்டு. ஏன்னா டீச்சர் 10th முடிச்சுட்டு போனேன், ரொம்ப சின்ன பையன். அது முடிச்சதுக்கப்புறம் அங்கே ஆஃபீஸில் எல்லா வேலையும் பார்ப்பேன், எடுபடி வேலையெல்லாம். அப்புறமேட்டுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்தி கற்றுக்கிட்டதுனால இன்னொருத்தர் கூட நம்மளை டைப் பண்ணி விட்டாங்க, ஜோசப் கூட. அப்புறம் அவர் கூட அப்படியே கொஞ்ச நாள் வெளியில் மினிஸ்ட்ரி போவேன். அப்புறம் காட்ஸ் கிரேஸ் பப்பட் ஷோ பண்ணுவேன். பப்பட் ஷோ பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங்கு. அப்புறம் ஒரு எல்லாத்தையும் இந்த சில்ட்ரன் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஏரியா பிரித்து கொடுப்பாங்க, ரோத்தாஸ் தனியாக அப்படி இப்படின்னு. அதான் ஒரு ஏரியாவுக்கு வந்து என்னையை போட்டாங்க. அப்புறம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம லைஃபு ஓகே, இப்படியே கோஆர்டினேட்டர் ஆயாச்சு, நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது திருப்பி படிக்க போகணுன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓ, படிக்க போகணுன்றது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு? ஏன்னா திருப்பி இங்கே ஓரளவு செட்டில் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இல்லை இல்லை, இப்போ வந்து நம்ம அப்பயே போயிருந்தா தெரிஞ்சிருக்கேன். நம்ம 10th தானே படிச்சிருக்கோம், 5 வருஷமா நம்மளை வந்து படிக்க வாய்ப்பு இல்லாமல் இப்படி ஊழியத்தில் போட்டாங்கன்னு நீங்கள் நினைக்க வருத்தப்பட்டது இல்லை? இல்லை, ஏன்னா வந்த டைமில் எனக்கு அண்ணன் சொன்னது, அகஸ்டின் அங்கிள், அவர் என்ன சொன்னார்னா, தம்பி நான் பைபிள் காலேஜ் போகிறேன்னு வந்த அன்னைக்கு அண்ணன்ட்ட சொன்னேன், அகஸ்டின் அங்கிள்கிட்ட. அவன் சொன்னேன், தம்பி 3 வருஷம் போய் படிக்கிறேன், அந்த 3 வருஷத்தில் எத்தனையோ ஆத்மாவை நீ சந்திக்கலாம்ல, ஏன் அங்கே போய் படிக்கணும், நானே பைபிள் காலேஜாக படித்தேன் அப்படின்னு இப்படி சொன்னார் என்கிட்ட. சரி, அவரே படிக்காமல் அவர் ஊழியம் பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு ஒரு மைண்ட் செட்டு. சரி, ஓகே நம்மளும் இருந்துருவோம்னு நினச்சி இருக்கும்போது அவரே கூப்பிட்டு திருப்பி போன்ட்டார். இப்போ யாவட்மாலுக்கு நீங்கள் இங்கே கொஞ்சம் இந்த செட்டில் ஆன நிலையில் திருப்பி போக உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ யாவட்மாலில் போய் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் பண்ணீங்க. ஆமாம், யாவட்மால் பைபிள் காலேஜ் வந்து கொஞ்சம் பிரபலமான ஒரு மதிப்பு பெற்ற ஒரு பைபிள் காலேஜ், அது மகாராஷ்டிராவில் இருக்குது. ஆமாம் ஆமாம், ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கல்லூரி. அங்கேயே தங்கி இருந்து படிச்சிங்க 2 வருஷம். ஆமாம் ஆமாம். அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் போக போக திருப்பி அந்த ரொட்டீன் லைஃபுக்கு வந்து அப்புறம் 2 இயர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அங்கிள்கிட்ட போயிட்டு, அங்கிள் இன்னும் 1 வருஷம் படிச்சிடறேன்னாரு. வேண்டாம், திருப்பி வா அப்படின்ட்டாரு. நம்ம ஒன்று செட் பண்ணி வரப்ப அவர் நோணுவார், வேணுன்றப்ப நோணுவார், வேண்டான்றப்ப அவர் போ அப்படின்னுவார். அங்கிள் நீங்கள் சொல்கிறது அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களை சொல்கிறீர்கள். அதனால் அதாவது ஒரு தலைவருடைய இருதயம் வந்து ரொம்ப ஆழமானதுன்னு நீதிமொழிகளில் இருக்கு. ஒரு தலைவருடைய இருதயத்தை ஆராய்ந்து அடைய முடியாது. தலைவருடைய இருதயமே இப்படி இருக்குன்னா ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருக்கும், எவ்வளோ ஆழமாக இருக்கும். இப்போ யாவட்மாலில் உங்களுக்கு நீங்கள் அங்கே படித்ததுனால உங்களுக்கு என்ன, அதனால் நீங்கள் பெற்ற நன்மைகள், பலன்கள், பயன்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதுக்கப்புறம் நம்ம வே ஆஃப் பேட்டர்ன், நம்ம மினிஸ்ட்ரி பண்ணுற மெசேஜ் கொடுக்குறதுலையும் சரி, மினிஸ்ட்ரி பண்ணுற பேட்டர்ன்லையும் சரி. ஏன்னா நிறைய பெரிய ஆட்களை, தலைவர்களை நம்ம அங்கே மீட் பண்ண முடிஞ்சு. நம்ம அங்கே ஊழிய ஸ்தலத்தில் நம்மளோட சேர்ந்து நம்மளோட லெவலில் இருக்க ஆட்களை பார்த்தோம். அங்கே காலேஜ் போகிறப்போ ஒரு நல்ல ஸ்காலர்ஸ், அவர்லாம் 7th பிளேஸில் இருக்கிறாரு, தேவதாஸ் அங்கிள், பெறனா சாமிதாஸ் அங்கிள்லாம் பார்க்கும்போது இன்னும் நம்ம லைஃப்பில் இன்னும் பெட்டராக கற்றுக்கிட்டு நல்லா நம்மளோட
ப்ரீச்சிங்கும் சரி, நம்ம பண்ணுற ஒர்க் ஸ்டைல் வந்து வித்தியாசமாக தெரியணுன்றது அதில் கொஞ்சம் கற்றுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம பேசின காரியங்கள், அதுக்கப்புறம் ஒரு வித்தியாசம் எனக்கே ஒரு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ யவட்மால் கல்லூரி படிப்பு உங்களுக்கு பல தலைவர்களுடைய அறிமுகத்தையும் அவர்களை உடைய பாதிப்பையும் உங்களில் ஏற்படுத்தி. கண்டிப்பாக. அதனால பைபிளை இன்னும் வித்தியாசமாக புரிஞ்சுக்கொள்ளவும் பிரசங்கம் பண்ணவும் உங்களுக்கு உதவியாக இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் சிறுவர் ஊழியத்திலேயே நீங்கள்? அதுக்கப்புறம் வந்தோன்னே திருப்பி அண்ணன் ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டை கொடுத்தாரு. நீங்கள் போயிட்டு, ஏன்னா ஜெம்ஸ் அந்த டைமில் வந்து ஒரு 100 ஸ்கூல் ஹிந்தி மீடியம் இருந்துச்சு, ஒரு 10 இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இருந்துச்சு அந்த டைமில் நான் சொல்கிறது. அப்புறம் எனக்கு என்ன பேடன்னா, வந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன் ப்ரைவேட் ஸ்கூல்ஸை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போதைக்கு அப்படி யாருமே ஒரு ப்ரோக்ராமே இல்லை. ஒன்று அடலோசென்ட் கேர் டீம் அப்படின்னு நம்ம ஆரம்பித்து, அவர் ஒரு நீங்கள் டீமாக இருங்கன்னு ஒரு 2-3 பேர் கொடுத்தாங்க. இருக்கிற ஸ்டாஃபை நீங்கள் ஹெல்ப்புக்கு வாங்கிக்கிங்கன்னாங்க. அப்படி ஒரு டீம் மாதிரி ஆரம்பித்து எவ்ரி இயர் 100 ஸ்கூல்ஸ் ரீச் பண்ணோம். ஒரு 2-3 பேர் தான் டீமில். கிட்டத்தட்ட ஜெம்ஸில் இருக்கும்போதே, ஜெம்ஸ் ஸ்கூலா வெளி உள்ள ஸ்கூல், ஜெம்ஸ் இல்லாத ப்ரைவேட் ஸ்கூலு, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 25,000 பிள்ளைங்களை ரீச் பண்ணோம். எவ்ரி 3 மந்த்துக்கு ஒரு தடவை நானாகவே ஒரு ட்ராக்ஸு போட்டோம். அந்த இடத்துல வந்து யாரையாவது வச்சு அந்த டைமுக்கு ஒரு ட்ராக்ஸு, சுனாமிலேருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னு. ஏன்னா சுனாமி வந்திருந்த டைமில் அதை வச்சு ஒரு ட்ராக்ஸு. அப்புறம் அடுத்தது கிட்னாப்பிங் இருந்துச்சுன்னா வந்து கிட்னாப்பிங்கை வச்சு ஒரு ட்ராக்ஸு அப்படின்னு அந்த சீசனுக்குன்னு ஒரு 2000 போடுவோம், அதை கொடுத்துருவோம். அப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம். அது ரொம்ப ரீச் ஆச்சு. அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்லிப் மாதிரி வச்சு அவங்களோட பேர் டீட்டெயில் வாங்கி அதை ஃபாலோ பண்ணலாம் வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம் மினிஸ்ட்ரி. முதல்ல 5 வருஷம் எந்த மாதிரி ஊழியம் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு 5 வருஷம் அவங்க எங்கெல்லாம் அனுப்புகிறாங்களோ போயிட்டு வெறும் சண்டே ஸ்கூல் எடுக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஓனாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி புதுசாக நம்மளாவே க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ண முடிகிறத நம்ம பண்ணோம். அதுக்கு அண்ணன் வந்து ஸ்பேஸ் கொடுத்தாங்க, அங்கிள் ஜாகஸ்டினுக்கு நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க. இப்போ வந்து சண்டே ஸ்கூல் எங்கெல்லாம் சண்டே ஸ்கூல் எடுத்தீங்க ஆரம்பத்தில் தொடக்கத்தில் எடுத்ததில் அந்த மிம்மியாடி அங்கே எடுத்தோம். அப்புறமேட்டுக்கு K6ன்னு சொல்லிட்டு ஜெம்ஸுடைய ஆராதனை சபை இடங்களில் போய் சண்டே ஸ்கூல் எடுத்தோம், எல்லா இடத்துலையும். அப்புறம் வந்து இது வந்து அடோலசென்ட், ஏன்னா சில்ட்ரன்ஸ் டிபார்ட்மெண்ட் நான் 5 ஆண்டு காலம் பீகாரில் ஜெம்ஸில் இருந்திருக்கேன். சிறுவர் ஊழியத்தையே நான் ஓரளவுக்கு கவனித்து பார்த்துருக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த பொம்மலாட்டம். அப்புறம் ஒரு பொம்மை வேஷம் போட்டுட்டு டான்ஸ் ஆடுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ரொம்ப சிரிப்பாக இருக்கும். நான் பெரியவங்க பண்ணியிருக்கேன், நான் பெரியவங்களுக்கே கூட பார்க்க நல்லா இருக்கும். இப்போ அந்த மாதிரி தான் அந்த 5 வருஷ காலம் அப்படி தான் ஓடிட்டு இருந்துச்சு சிறுவர் ஊழியத்தில். அதுக்கப்புறம் இது வந்து அடோலசென்ட்னு சொல்லும்போது இது ஒரு கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க, கொஞ்சம் 9 to 11, அது 12 வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி. வயசு குரூப் சொல்கிறீங்களா? வயசு குரூப், கிளாஸா? வயசு. ஓகே, 9 to 12, 9லேருந்து 12 வயசு வரை பிள்ளைங்களை சந்திச்சிங்க. ஆமாம். ஆனால் அப்படின்னு அந்த பர்டிகுலராக எப்படி ஒரு இன்னொரு கிறிஸ்துவர் அல்லாத தனியார் ஸ்கூலில் போய் நீங்கள் கேட்கும்போது எப்படி உங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க, அதுவும் வட இந்தியாவில் பீகாரில்? அந்த டைமில் நிறைய ஓப்பனிங் இருந்துச்சு. இப்போ தான் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. அப்போ அப்படியே இது ஜீப்பில் பப்பட் ஷோ, ஸ்டேஜ் பப்பட்லாம் எடுத்துகிட்டு 1 hour பப்பட் ஷோ பண்ணுறோம், மேஜிக் பண்ணுறோம். பர்மிஷன் தெரியாமல் கவர்மெண்ட் ஸ்கூலுக்காரவங்க எல்லா பிள்ளைங்களும் கேதர் பண்ணிடுவாங்க, உட்கார வச்சு அந்த பப்பட் ஸ்டேஜ் போடுறதுக்குள்ளேயே ஒரு ஆள் வெளியில் கேம் பிள்ளைங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. கேம் முடிகிறதுக்குள்ளே இங்கே பப்பட் ஸ்டேஜ் வந்துடும். அதிலேருந்து ஒரு வசனம் சொல்லி கொடுத்துருவோம். அப்புறம் வசனம் முடிகிறதுக்குள்ளே முடியும், டக்குன்னு வெளியில் ஒரு ஆள் கதை, காஸ்பல் ஸ்டோரி ஒன்று ஃப்ளாஷ் கார்டு வச்சுருப்போம், 2-3 கதை, அதை ஏதாவது ஒரு கதை சொல்லிவிட்டு அதை டக்குன்னு முடிச்சுட்டு பேக்கப் பண்ணிடுவோம். வித்தின் 1 hourல ஒரு ஸ்கூல் முடிச்சிடுவோம். இப்போது நீங்கள் வசனம்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு, சுவிசேஷன் சொல்கிறதுக்கு எந்த எதிர்ப்பு வந்ததில்லை? வந்துச்சு. அந்த டைமில் ஒரு ரொம்ப ரேராக வந்துச்சு. அது எப்படி அதை சொல்லும் போதே நிப்பாட்டு, ஆண்டவரை பற்றி சொல்லாத அப்படின்னு. யார் அப்படி சொன்னது? அங்கே ஸ்கூல் டீச்சர், கவர்மெண்ட் ஸ்கூல் தானே அது. அதனால கவர்மெண்ட் ஸ்கூல்லே ஒரு சிலவங்க வந்து இது ஆண்டவரை பற்றி சொல்கிறாங்க. தொடக்கத்தில் பார்க்கும்போது பப்பட் ஷோ மாதிரியே தானே இருக்கும் அவங்களுக்கு பார்க்கும்போது. கடைசியில் அப்படி உள்ளுக்கு வரும்போது ஓகே கிளம்பு அப்படின்ட்டுருவாங்க, நிறுத்திடுவாங்க. அப்புறம் நாங்கள் பேக்கப் பண்ணிட்டு வந்தோம். அவங்க நிறுத்துன்னு சொல்ல நிறுத்திடுவேன். நிறுத்திடுவேன்.
வேணான்றப்ப நம்ம கம்பல்சரி சொல்லணும். அந்த மாதிரி எத்தனை ஸ்கூல்ல நடந்திருக்கும்? அப்படின்னு பார்த்தா 100ல் 1. 100ல் 1 இல்லை, ஒரு 4-5 இடத்துல நடந்துச்சு. நம்ம சிக்கரியா பக்கத்தில் ஒரு இடத்துல, அப்புறமேட்டுக்கு தர்மங்கால, அந்த மாதிரி கொஞ்சம் இடத்துல நடந்துச்சு. நோன்னு சொன்னால் வேண்டாம் அப்படின்னு கிளம்பிடலாம். அதில் ஒன்று நமக்கு ஒரு பெரிய இப்போ அந்த பிள்ளைங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கெலாம் ஏதாவது அப்போதைக்கு தொடங்கணும். அப்போதைக்கே அந்த மாதிரி ஒரு பின்னாடி அந்த ட்ராக்ஸுக்கு பின்னாடியே ஒரு பேர் இது அதெல்லாம் பண்ணோம். அப்போதைக்கு ஃபோனும் கிடையாது, எதுவும் கிடையாது. அட்ரஸை வச்சு ஃபாலோ பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன காமிக்ஸ் புக்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த ஸ்கூலில் அப்படிலாம் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபர்தர் அந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் திருப்பி எனக்கு ஒரிசா பேடுன்றதுனால நான் ஒரிசா போயிட்டேன் நான். அதுக்கப்புறம் திருப்பி அந்த டிபார்ட்மெண்ட்டு கொஞ்சம் ரன் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். பட் ஆனால் அந்த அளவுக்கு பண்ணலை. இப்போ நீங்கள் சொல்கிறது இந்த அடோலசென்ட் தான் சொல்கிறீங்க? ஆமாம், அடோலசென்ட். ஓகே. இப்போ வந்து ஒரிசா அதுக்கு முன்னாலே உங்களுக்கு ஒரிசா போக முன்னாலே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சோ? ஒரிசா போகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, உங்கள் மனைவியை பற்றி உங்கள் கல்யாணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 2006ல் வந்து ஜெனிஃபர் கூட மேரேஜ் முடிஞ்சிச்சு. அப்புறம் அங்கேருந்து எனக்கு 1 இயர் அங்கே இருந்தேன். சிக்கரியாவில் 1 இயர் இருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னேன். உங்கள் மனைவி எந்த ஊருக்காரங்க? ஒய்ஃப் வந்து விழுப்புரம். அவங்க ஒரு கிறிஸ்தவ குடும்பமா, கிறிஸ்தவ அல்லாத? இல்லை, கிறிஸ்தவ அல்லாதவங்க. ஒய்ஃபு பற்றி சொல்லணும்னா, ஒரு ஒய்ஃபு பிறந்து 40 நாளில் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஒய்ஃப் பேர் ஜெனிஃபர். 40 நாளில் இறந்துட்டாங்க. இறந்தோடனையும் அந்த குழந்தைய அவங்க அப்பா வளர்க்காம அவங்க சித்தப்பா வளர்த்தாரு. அவரும் கல்யாணம் பண்ணிக்கல. அவர் பக்கத்து வீட்டில் கொடுத்து அப்படியே வளர்த்து அந்த புள்ள வளர்ந்து கொஞ்சம் பெருசானோடனையும் அதுக்குள்ளே அவங்க அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு 3 குழந்தைங்க. அவங்களாம் சென்னையில் செட்டில் ஆகிட்டாங்க. இவன் மட்டும் விழுப்புரத்தில் படிச்சுட்டு இருந்தேன். 10th சித்தப்பா கூட 10th முடிச்சதுக்கப்புறம் அவங்க சித்தப்பா நான் மேரேஜ் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரும்போது, சரி நீ திருப்பி உங்கள் அப்பாட்ட போயிரு அப்படின்னா அங்கே போயிருக்கா. ஆல்ரெடி 3 புள்ள, இவன் 4வது பொம்பளை புள்ள அப்படின்ட்டு வீட்டை விட்டு வெளியில் வச்சுருவாங்க. டெய்லி தூங்குறதே இந்த மாதிரி பாத்ரூம் உள்ளுக்கு வெளியில் இருக்க பாத்ரூமில் தான் இருப்பாள். நைட்டு தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துருக்குறாங்க. அப்புறம் போய் செத்தரலான்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு அம்மாவா நீ ஏன் இங்கே இருக்கிற அப்படின்ட்டு ஒரு வேலை செய்கிறவங்க வீட்டில், யார் வீட்டில் பாத்திரம் திறக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. லீன் ஆன்ட்டின்ட்டு அவங்க வீட்டில் ஒரு 3 நாள் வச்சு அவங்க 3வது நாள் ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்காங்க. 3வது நாள் ஏஜி சர்ச்சுக்கு போகிறப்ப அங்கேயே வந்து ஆண்டவர் தொட்டிருக்கிறார். அந்த சர்ச் ஒர்ஷிப் டைமில் தொட்டோடனையும் அன்னைக்கே 3rd டேவே அவள் பேப்டிசம் எடுத்து அம்மிஞ்சிக்கரையில் போயிட்டு டெய்லரிங்லாம் படித்து அதுக்கப்புறம் திருப்பி பேக் டு ஜெம்ஸ் வந்தது. இதுதான் இப்போ அன்னைக்கு வீட்டு விட்டு வந்தது தான். அதுக்கப்புறம் ஒய்ஃப் நானும் எனக்கு கல்யாணம் இல்லை இப்போ அன்னைக்கு பாத்ரூமில் வீட்டை விட்டு வெளியே அது அடிக்கடி நடக்கும். அடிக்கடி வெளியே அமைச்சிருவாங்க. வீட்டுக்கு வெளியில் தான் தூங்குறது. ஏன்னா வெளியில் இருந்தால் எல்லாம் சொல்லுவாங்கன்ட்டு பாத்ரூமில் இருப்பாள். அப்பயும் அவங்க கீழே தண்ணியை ஊற்றி விட்டுருவாங்க, அதை படுக்கக்கூடாதுன்ட்டு அந்த மாதிரி. அதனால் உட்காந்து கேட்க மாட்டார் அவர் ட்ரிங்க்ஸு கேட்க மாட்டார். அதனால் அப்படியே உட்காந்துருப்போம். அப்புறம் காலையில் விடிஞ்சோடனே உள்ளே கூப்பிட்டுப்பாங்க. அப்படியே ரொம்ப கஷ்டம். இவன் வீட்டை விட்டு போனதப்போ தேடலாம் செய்யலை? இல்லை, அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் நீ எனக்கு பிள்ளையும் கிடையாது மகளும் 3 நாள் யார் வீட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்டலுக்கு போயாச்சு வந்து அதுக்கப்புறம் அதெல்லாம் யாரு அதெல்லாம் சேர்த்து விட்டு அந்த ஆன்ட்டி தான். அவங்க ஒரு விசுவாசி. ஆமாம். அவங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க? அவங்க அதுக்கப்புறம் அவளை சேர்த்து விட்டதுக்கப்புறம் அவங்களுக்கும் என் ஒய்ஃபுக்கும் அவங்களுக்கும் கான்டாக்டே இல்லாமல் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் கான்டாக்ட் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் பார்த்தோம். அவங்க ஹாஸ்டலில் சேர்த்து விட்டதோட சேர்த்து விட்டுட்டு கூட்டிட்டு போனாங்க, அந்த அம்ஜிக்கரைக்கு அனுப்புனாங்க. அதோட முடிஞ்சிச்சு. கடைசியில் அவங்க பார்த்தா ஓமனில் பாஸ்டராக இருந்தாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணி அப்புறம் திருப்பி அவங்கள கண்டுபிடிச்சி இப்போ இல்லை கனெக்ஷன் அப்பப்போ பேசுவோம் அந்த மாதிரி. சரி, அப்போ அவங்க எப்படி பீகார் வந்தாங்க உங்கள் மனைவி? அப்புறம் அங்கே இருந்துட்டு அந்த அம்ஜிக்கரையில் கிளாஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம பாஸ்டர் ராஜன்னு சொல்லிட்டு நம்ம பேர் என்ன விக்டர் அண்ணனோட
மைத்துனர். மைத்துனர் அவங்க சர்ச்சுக்கு இவன் போயிட்டு இருக்கும்போது அவங்களும் வேலையெல்லாம் தேடி கொடுத்துருக்காங்க, வேலை கிடைக்கல. கடைசியில் ஏன் கிடைக்கலன்னு பார்த்தா நான் ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சிருக்கேன் அப்படின்னோடனே சரி வாப்பினாங்க. ஒரே ஆப்ஷன், நாளைக்கு டிக்கெட் எடுப்போம், கிடச்சிச்சின்னா நீ போ, இதுதான் ஒரு சைன். உண்மையாலுமே ஆண்டவர் உனக்கு அழைச்சிருக்காருன்னா அப்படின்னா நெக்ஸ்ட் டே எடுத்திருக்காங்க. அது பிக் டைமு. ஆனால் அவங்களுக்கு டிக்கெட் கிடச்சிருச்சு ஒய்ஃபுக்கு. உடனே பேர்னா கொடர்மாக்கு ஸ்கூலில் டீச்சராக 1 இயர் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் சிக்கரியாவுக்கு வந்து சில்ட்ரன் டிபார்ட்மெண்ட்டில் ஜெட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. கொடர்மான்றது ஜார்க்கண்டில் இருக்குது. ஆமாம், சிக்கரியான்றது பீகாரில் இருக்குது. ஆமாம், அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் சிக்கரியாவில் வந்து கேம்பஸில் வந்து சில்ட்ரன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாப்புல. அப்புறம் அம்மா அப்பா பேசி ஒரு மேரேஜ் முடிஞ்சிச்சு. சரி, உங்கள் கல்யாணத்துக்கு உங்கள் மனைவியினுடைய குடும்பத்தார் யாரும் வரல. நானே கல்யாணம் முடிஞ்சு ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் போய் அவங்களெல்லாம் போய் பார்த்தேன். அப்போதைக்கு எனக்கு 2 பிள்ளைங்க பிறந்துச்சு. போயிட்டு வரேன்னு போனேன், வராதன்ட்டாங்க. அப்புறம் நான் போகிறத நிப்பாட்டிட்டேன். நான் இவன் மட்டும் அப்பப்போ போய் பார்த்துட்டு வருவேன். 2 கடைசி வரைக்கும் போயிட்டு இருந்தா அவன். சரி, இப்போ நீங்கள் உங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ அவங்க எவ்வளோ பெருசாக இருக்காங்க, என்ன படிச்சுட்டு இருக்காங்க? பெரியவ இப்போ 12th இருக்கா, சின்னவ 9th 8th 9th போயிட்டுருக்கா. சரி, இப்போ வந்து எப்படி உங்களுக்குள்ள ஒரிசா தரிசனம் வந்துச்சு? 99 வந்து கிரகாம் ஸ்டெயின்ஸ் இறந்த டைம் அந்த நியூஸ் கேட்டோம். கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு பாரம். அதுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இந்த மாதிரி ரொம்ப எந்த இடம் நம்ம ஆல்ரெடி நிறைய இடத்துல பண்ணிகிட்ருக்கோம், அது இல்லாமல் புதுசாக ஒரு இடத்துல நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணும்போது ரொம்ப பாரமாக இருந்துச்சு. இது ஒரு இதை இமோஷ்னலில் நம்ம ஒருத்தர் இறந்ததுனால நம்ம ஒரு இமோஷனில் என்றைக்குமே முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு 99 இருந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். 2005 வந்து அண்ணன்ட்ட அகஸ்டின் அங்கிள்கிட்ட சொன்னேன். அவர் இன்னொன்று இப்போ பார்க்கலாம், வெயிட் பண்ணுன்னாரு. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சிச்சு. அப்போ சொன்னேன், இன்னும் 1 இயர் வெயிட் பண்ணு அப்படின்னாரு. உடனே 1 இயர் வெயிட் பண்ணதுக்கப்புறம் உண்மையாலுமே உனக்கு அந்த பேர்டன் இருக்கானான்ற பார்த்தேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2-3 கான்ட்ராக்ட் கொடுத்தார், நீங்கள் போங்க அப்படின்ட்டு. அப்புறம் அதில் சர்ச் பண்ணிட்டா காட்ஸ் கிரேஸ் பிளெஸ்ஸிங் யூத் மிஷனில் போயிட்டு ஜாயின் பண்ணி அங்கே ஊழியத்தை தொடங்க ஆரம்பிச்சேன். இப்போ பிளெஸ்ஸிங் யூத் மிஷனில் மூலமாக நீங்கள் ஒரிசாவுக்கு போனீங்க. எவ்வளோ நேரம் நீங்கள் பிளெஸ்ஸிங் யூத் மிஷனோடு இருந்தீங்க? ஒரு 5 வருஷம் இருந்தேன். எந்த மாதிரி ஊழியம் செஞ்சுட்டு? அங்கே எல்லாமே மிக்ஸ்டு. அது நிறைய சர்ச் பிளான்டிங் தான். சில்ட்ரன்ஸ் ஊழியம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்தல எப்படி நான் ஜெம்ஸில் ரொம்ப ஃப்ரீ ஹேண்டாக பண்ண மாதிரி அப்படி ரொம்ப பண்ண முடியல. அங்கே நிறைய டிவிஷன், நிறைய இந்த ஒர்க்குனா இவங்க பண்ணும், இது இவங்க பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது. 2வது நாங்கள் போனதுக்கப்புறம் ஒரு பெரிய சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, ஜெம்ஸில் இருந்த வரைக்கும் 1000 பிள்ளைங்க மத்தியில் நான் ப்ரோக்ராம் பண்ணிடுவேன். அசால்ட்டாக ஒரு ஆள் நின்று 2 பேர் இருந்தே நாங்கள் பண்ணுவோம். அது அப்படியே பண்ணி பழகியாச்சு. பட் அங்கே போனதுக்கப்புறம் தான், பிஓஎம்மில் போனதுக்கப்புறம் தான் ஊழியத்தில் எனக்கு ஒரு அடுத்த சேஞ்சு, இல்லை அடுத்த லெவல்னு கூட சொல்லலாம். அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் ஊழியம் பண்ணுறீங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்றத அவங்க எதிர்பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் ட்ரைனிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கே நான் வந்தேன், ட்ரெயின் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் தான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி, பவர் பாயிண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த டீச்சிங் லைனுக்குன்றது அப்போ தான் நான் மாற ஆரம்பித்தேன். அது வரைக்கும் எனக்கு மைண்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம ஊழியம் பண்ணுன்றது தான் இருந்துச்சு. ஒரிசாவுக்கு போனதுக்கப்புறம் தான், பிஏஎம்மில் தான் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அட்லீஸ்ட் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லும்போது தான் இந்த ஒரு நெக்ஸ்ட் லெவல்னு கூட சொல்லலாம். என்னோடய மினிஸ்ட்ரியில் அது ஒரு மாறிச்சு. எனக்கு டீச்சிங் லைன்றதுக்கு வர ஆரம்பித்தேன். அது வரைக்கும் நான் பண்ணேன். நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்க பிஓஎம்மில் இருக்கும்போது? ஒரிசாவில் ஜெய்ப்பூர்னு சொல்லிட்டு, கோரப்புட் ஜெய்ப்பூர்னுவாங்க. அது அங்கே தான் 5 வருஷம் இருந்தீங்க? அங்கே ஒரு 1.5 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் உமர்கோட்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 3.5 வருஷம் இருந்தேன். அப்புறம் அங்கே இருந்துட்டு அவங்க சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி ரொம்ப பண்ணாததுனால, அதுக்கு ரொம்ப ஸ்பேஸ் இல்லாததுனால நான் அப்புறம் ரிசைன் பண்ணிவிட்டு, அப்புறமேட்டுக்கு நான் சம்பல்பூர்னு சொல்லிட்டு ஒரிசாவில், நார்த் ஒரிசா, அதில் நானும் ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாரும் அங்கே கிளம்பி வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு பீகாரில் இருந்தப்போ ஹிந்தி கற்றுக்கிட்டீங்க, ஒரிசாவில் போய் ஒரியா மொழி கற்றுக்கிட்டேன். இப்போ ஒரியா மொழி தான், ஒரியா மொழியில் தான் நீங்கள் ஊழியம் செய்வீங்க? ஆமாம், ஒரியா எழுத படிக்கலாம் கற்றுக்கிட்டீங்க? பேசுவேன் நான். ஒய்ஃபு எழுத படிக்கலாம் ஒன்றும் நல்லா தெரியும். ஓகே. ஏன்னா ஏற்கனவே வேற ஒரு மொழியில் போய் ஒரு மொழியை கற்றுக்கிட்டு
அப்புறம் இன்னொரு மாநிலத்துக்கு போய் அந்த மொழியை கத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தானே? ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் ரொம்ப. ஏன்னா ஹிந்தியில் பேசினாலே எங்களுக்கு புரியுது, ஹிந்தியை பேசுங்க அப்படின்ட்டுருவாங்க. ஓ. ஏன்னா அது ஒரு மேஜர் லாங்குவேஜ் ஹிந்தி இல்லை, அதில் பேசினாலே எங்களுக்கு புரியுது நீங்கள் ஹிந்தி அப்படின்னு அதை இக்னோர் பண்ணி 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 நான் கற்றுக்கிற டைம் ரொம்ப லாங் ஆயிடுச்சு. இப்போ ஒரிசால வந்து ஹிந்தி இருந்தா போதும், ஹிந்தி இருந்தாலும் ஓரளவு மேனேஜ் பப்ளிக் பிளேஸ்ல ஹிந்தி பண்ணி. பேசினாலே போதும். ஈவன் சர்ச்சஸ்ல கூட மக்கள் கிராமங்கள்ல பெண்களுக்கு புரியுமா ஹிந்தி? அங்கே புரியாது. பட் இப்போ என்னன்னா அவங்க சேனலை காட்டிலும் இந்த ஹிந்தி சேனல் பார்த்து பார்த்து அவங்களுக்கு புரியும், ஆனால் ரிப்ளை பண்ண முடியாது. அதான் ஒன்று. ஆனாலும் நீங்க ஒரிசா மொழி கத்துக்கிட்டீங்க. ஒரிசா கற்றுட்டேன். இப்போ தனியா நீங்க ஒரு ஊழியம் ஆரம்பிச்சீங்க. ஏன்னா வந்து சிறுவர் ஊழியம் தான் உங்க தரிசனம். அதனால பிஓஎம்ல அதற்கு அதிக வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்ததுனால தனியா ராக்ன்ற பேர்ல ரீச் அவுட் சில்ட்ரன்ஸ் ஃபார் கிங்டம் ஆமாம் அப்படின்ற சிறுவர்களை ராஜ்யத்திற்காக சந்தித்தல் அப்படின்ற ஒரு ஊழியம் ஆரம்பிச்சிங்க. இப்போ ஜெம்ஸில் இருந்தீங்க, அங்கே வந்து உங்களுக்கு ஜெம்ஸ் உங்கள் பொருளாதார தேவை கொடுத்தாங்க, உங்களை பொருளாதார ரீதியாக தாங்கினாங்க. பிஓஎம் பொருளாதார ரீதியாக உங்களை தாங்கினாங்க. இப்போ சுயமாக ஒரு ஊழியம் செய்கிறதுக்கு அப்போ பணம் தேவை, குடும்பத்துக்கு பணம் தேவை, ஊழியத்திற்கு பணம் தேவை. எப்படி அந்த ஒரு விசுவாச அடியே நீங்கள் எடுத்து வச்சிங்க நீங்களும் உங்கள் மனைவியும்? இவ்வளோ தூரம் நடத்தினவர் அதை நடத்த மாட்டாரான்னு ஒரு எப்படின்னா, பிஓஎம்ல இருந்து ரிசைன் கொடுத்துட்டு ஒரு 21 days ஃபாஸ்டிங் போட்டு நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஜெபம் பண்ணோம். அப்போ தான் போயிட்டு பக்கத்தில் ஒரு கடையில் போயிட்டு ஒரிசா மேப் வாங்கிட்டு வந்துட்டு அதை மாட்டிட்டு, ஆண்டவரே நான் எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகுது, எனக்கு வந்து என் மைண்டில் இருந்துச்சு என்னென்னா, அதுக்கு பக்கத்தில் பிஓஎம்க்கு பக்கத்தில் ஐஇடி இந்தியன் பேர்னா ஐஇடி மிஷன் இருந்தாங்க, பேர் சபா. அவங்க சொன்னாங்க எங்கள்கிட்ட வந்துடுங்க, நீங்கள் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறீங்க, எங்களுக்கு வந்துடுங்க அப்படின்னாங்க. அப்படி நம்ம பிஓஎம்க்கு பக்கத்துலேயே போய் இருக்கவே கூடாது. இந்தியன் இவாஞ்சலிக்கல் மிஷன். உடனே அங்கே போகக்கூடாது, எங்கேயுமே பிஓஎம் பக்கத்தில் நம்ம இருக்கக்கூடாது, ஆனால் தனியாக போகணும், எந்த இடத்துக்கு போகிறதும் ஜெபம் பண்ணும்போது. ஆனால் என் மைண்டில் மட்டும் ஒரு காரியம் இருந்துச்சு, ஆனால் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் போய் பண்ணுற மாதிரி ஒரு மெயின் இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் இருந்துச்சு. அப்படி பண்ணுவோமா இல்லையானுலாம் எனக்கு தெரியாது, பட் என் மைண்டில் அப்படி இருந்துச்சு. எல்லா கம்யூனிகேஷனும் இருக்கணும், ட்ரெயின் இருக்கணும், பஸ் இருக்கணும். ஏன்னா டக்குன்னு ஏன்னா நான் கடைசியாக இருந்த பிஓஎம்மில் இருந்த ஃபீல்டில் அங்கேருந்து நான் ரயில்வே ஸ்டேஷனை பார்க்க வரணுன்னாலே 130 கிலோமீட்டர் வந்தால் தான் ரயில்வே ஸ்டேஷனே வரணும். நான் அதுக்கப்புறம் தான் ரயில்வே ட்ராக்கே பார்க்க முடியும். தமிழ்நாட்டுக்கு வரணுன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 9 hours பை பஸ்ஸில் வந்தால் தான் திருப்பி ரயில்வே நம்ம ட்ரெயினே பிடிக்க முடியும் தமிழ்நாட்டுக்கு வர. அதிலே எனக்கு நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ட்ராவல் டைமிங். அதனால் யோசித்தேன், நம்ம அந்த எந்த ஊரில் இருக்கோமோ அங்கேருந்தே ட்ராவல் பண்ணி போகணும் நம்ம அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணதான். அப்புறம் ஜெபம் பண்ணும்போது சம்பல்பூர் தெரிஞ்சிச்சு, அங்கே ட்ரெயின் இருந்துச்சு, பஸ் ஃபெசிலிட்டி எல்லா ஊர்லேயும் இருந்துச்சு. அங்கே யாருமே தெரியாது, பட் ஆனால் ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் வந்து ஓப்பனிங்கை கொடுத்தாரு. அங்கே ஒரு வீடு கிடச்சிச்சு. ஒரே ஒரு இது, ஆண்டவர் மட்டும் நடத்தினவர் அதை நடத்துவார் அப்படின்ட்டு. அம்மா அப்பா ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்க அப்போ தான் ரிட்டையர்ட் ஆகியிருந்ததுனால அந்த பென்ஷன்லாம் நான் வேணால் 2000 ரூபா தரேன் அப்படின்னாங்க. 1800 வீட்டு வாடகை, 200 210 எலக்ட்ரிக் பில் வந்துடும். அந்த வீட்டுக்கு எலக்ட்ரிக் பில்லுக்கு ஆள் கொடுத்தாச்சு, சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்னு நினச்சி இறங்கினது தான். இம்மட்டும் ஆண்டவர் எப்படி ஆண்டவர் நடத்தினார் ரொம்ப அதிசயம். எவ்ரி டைம் நிறையா நாளில் என் ஒய்ஃப் வீட்டில் இருக்க இந்த சில்லற காசுலாம் எடுத்தெல்லாம் நாங்கள்லாம் ரன் பண்ணியிருக்கோம் வீட்டை. ரொம்ப அந்த ₹1 ₹2 சில்லற காசு தான் எடுத்துகிட்டு போய் தான் வாங்கி தான். ஏன்னா அந்த வீக்லி ஒன்ஸ் அந்த ஹாட்டோன்னுவாங்க, அது சந்தை, அதில் வாங்குறது தான். அப்புறம் அடுத்த சந்தைக்கு வரணும், அதில் அந்த இதில் வாங்கி இருக்கிறத வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணி ஓட்டிக்கிட்டே இருந்தோம். அப்படி ரொம்ப நாள். ஒரு தடவை ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு, ₹900 இருக்குது என் பாக்கெட்டில், அதான் அந்த மந்த்து ஓட்டணும். திடீர்னு பார்த்தா அதை ஒருத்தன் பிட் பாக்கெட் அடிச்சிட்டான், தோத்துரும். அதில் டிரைவிங் லைசன்ஸு எல்லாமே போயிடுச்சு, ஏடிஎம் ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான். அந்த மந்த் எனக்கு அழுவையாக வருது, அடுத்த எப்படி பண்ண அப்படின்ட்டு. ஆண்டவர் அதுக்கப்புறமும் நடத்தினார் இம்மட்டும். அதுக்கு தாண்டி இப்போ வரைக்கும் ஆண்டவர் நடத்திட்டே இருக்கிறாரு. அப்படி ஒரு பெரிய ஒரு இது. இப்போ நீ உங்க கூட குழுவினர் கொஞ்சம் பேர் இருக்காங்க, எவ்வளவு பேர் உங்க உடன் ஊழியர்கள் இருக்கு? இப்போ ஒரு 12 பேர் கூட ஊழியர். 12 பேர் இருக்காங்க. 12 பேருக்கும் நீங்க
அவங்களுக்கும் உதவி பண்ணணும், ஆமாம். பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு மாதம் மாதம் உதவித்தொகை கொடுக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. உங்கள் ஊழிய செலவுகளும் இருக்குது, ஆமாம். உங்கள் குடும்ப செலவுகளும் இருக்குது. இது எப்படி சந்திக்கப்படுது? ஏதாவது மாதாந்திரம் தாங்குறாங்களா? ஆமாம் ஆமாம். ஆண்டவர் கிருபையால் அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் 12 வெளில வந்தோம். 13 அதாவது நான் சொன்ன கிரகாம் ஸ்டெயின்ஸு அவரோட மறிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த ஊழியத்துக்கு நான் வரணும். நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொன்னேன். அது ஒரு ஆக்சிடெண்ட்டாகவே கரெக்டாக நான் வந்து வெளியில் வந்தது அவரோட இறந்த நாளில் தான் நாங்கள் ஊழியத்தையே தொடங்கணும். ஜனவரி 23 திருப்பி நாங்கள் ஊழியத்தை தொடங்கணும். 22, 23 தான் வெளியில் வந்து அந்த ஊழியத்தையே தொடங்கணும். கரெக்டாக திருப்பி அதே இருந்தது. அதை நம்ம இது கணக்கு பண்ணலை, ஆண்டவராகவே அதை பிளான் பண்ண மாதிரி இருந்துச்சு ஜனவரியில். அதுக்கப்புறம் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு ஒரு சிலவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் ஒருத்தவங்க 3 மாதத்துக்கு எங்களுக்கு ரெண்ட்டு தரேனாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க 2 மாதத்துக்கு நாங்கள் ரெண்ட்டு தரேனாங்க. அப்புறம் அப்படி இப்படின்ட்டே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த ஏரியாவில் வந்து 2012 வந்து ஒரு 9 இடத்துல சண்டே ஸ்கூல்ஸ் ஆரம்பித்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. கூட ஒரே ஒருத்தர் மட்டும் அவருக்கு சப்போர்ட் பண்ணணுன்னே ஒருத்தர் மட்டும் சப்போர்ட் பண்ணார். அவருக்கு அந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணி ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தோம். 13 லீவுக்கு நான் இங்கே வரேன், தமிழ்நாட்டுக்கு வந்தேன். வந்தப்போ பார்த்தா எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு. சின்னதில் கால் எலும்பு 4 உடஞ்சிருச்சு. இது அதுக்கப்புறம் லைஃபுக்கு நடக்க மாட்டீங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் வண்டி ஓட்ட மாட்டீங்க, 2 வீலர் 4 வீலர்லாம் மறந்துருக்கேன்ட்டாங்க. பட் அந்த கேப்பில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அந்த நான் நடக்காத அந்த கேப்பில் என் கூட இருந்த ஊழியத்தெல்லாம் எடுத்துகிட்டு வேறு மினிஸ்ட்ரியில் போயிட்டாப்புல. மினிஸ்ட்ரியும் அவுட்டு, இங்கே அம்மாவும் இல்லை, காலும் நடக்க முடியல அப்படின்னு ஃபுல்லாக பிளாங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் திருப்பி ஒரு ஓப்பனிங் கொடுத்தாரு. வந்து என் ஒய்ஃபுக்கு ஒரு வசனம் வருது, இரும்பு கதவுகளை உடைத்து பெண்களை தாழ்பால்களை முறித்து ஒளிப்படுத்த வைக்கிற பொக்கிஷங்களை தருவேன். அதே மாதிரி கொடுத்த ஒன் வீக்கில் எனக்கு நான் வாக்கர் தான் வச்சுருந்தேன். கடைசியில் எனக்கு ஜெயிலில் ஊழியத்துக்கு கூப்பிட்டாங்க. நானே கால் இப்படி இருக்குது அப்படின்னு, இல்லை நீங்கள் வாங்க அப்படின்ட்டு காரில் வச்சு ஜெயிலுக்கு போனோம். இப்போ வரைக்கும் ஜெயில் ஊழியம் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ தொடங்கினது ஒரிசால. இப்போ எப்போ போனாலும் ஆண்டவர் கிருபையால் அந்த ஜெயில் ஊழியத்தை செய்கிறதுக்கு தேவன் கிருபை செய்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 5 ஜெயிலில் போய் ஊழியம் பண்ணியிருக்கோம். இருக்கிற ஒரிசாலே பெரிய ஜெயிலில் எல்லாம் போய் ஆண்டவர் கிருபையால் ஊழியம் பண்ணியிருக்கிறோம். அப்படி அந்த மாதிரி ஒரு பெரிய ஓப்பனிங் ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. அதுக்கப்புறம் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் கால் உடஞ்சி ரெக்கவர் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் ஊழியத்தை திருப்பி ஸ்டார்ட் பண்ணப்போ ஒருத்தராக திருப்பி என் கூட இருந்த கொஞ்சம் பசங்கள்லாம் படிக்க போயிருந்தாங்க பைபிள் காலேஜ். அவங்களாம் ரிட்டர்ன் வந்தாங்க. உங்கள் கூட ஊழியம் செய்கிறேன் சார்னாங்க. அப்படி இப்போ வரைக்கும் அவங்க 10 வருஷம் ஆகிடுச்சு. கல்யாணம் முடித்து அவங்க பிள்ளைங்க இருக்காங்க, நம்ம கூட ஊழியம் பண்ணுறாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தராக ஆட் ஆனாங்க. இப்போ 12 பேர் இருக்காங்க. அப்புறம் 16 டியூஷன் சென்டர்ஸ் இருக்குது. அந்த 16 பேர்த்துக்கும் நம்ம மந்த்லி சப்போர்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் டெய்லரிங் சென்டர் இருக்குது. 2 இருந்துச்சு, இப்போ ஒரு சென்டர் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஜெயில் ஊழியம் வந்துட்டு. இப்போ நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்க, அதுக்கு முன்னால் நான் இன்னொரு விஷயத்த கேட்க விரும்புகிறேன். உங்கள் அம்மா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆமாம், ரொம்ப காலம் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? பொதுவாக வட இந்தியாவில் ஒரு தென்னிந்தியருக்கு உடம்பு சரியில்லைன்னா தென்னிந்தியாவுக்கு வந்துடுவாங்க சிகிச்சைக்காக. ஆனால் அவங்க அங்கே இருந்து தேவைப்படும் போது மட்டும்தான் இங்கே வந்து போயிருந்தாங்க, இல்லையா? எத்தனை வருஷம் அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க புற்றுநோயால்? ஆக்சுவலி அம்மாவுக்கு கேன்சர் 3rd ஸ்டேஜ். 3rd ஸ்டேஜில் டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க 3 மந்த்து தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. யூபியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க 6 மந்த் இருப்பாங்க அப்படின்னாங்க. உடனே அம்மா ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே அப்போதைக்கு எங்கள் அக்காவுக்கும் கல்யாணம் ஆகலை, யாருக்கும் கல்யாணம் ஆகலை. ஆண்டவரே இசைகளுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்த மாதிரி எனக்கும் கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. நம்பவே மாட்டீங்க, கரெக்டாக அம்மா 15 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. அதில் என்ன பியூட்டின்னா 3rd ஸ்டேஜில் இவ்வளோ நாள் உயிரோடு இருந்தவங்க ரொம்ப கம்மி. அதனால் எங்கள் அம்மாவோட கார்டு சிஎம்சியில் ஸ்டடி கார்டு. எங்கள் அம்மா 1 டே பிஃபோரே ஃபோன் பண்ணி சொன்னால் தான் அது கிளாஸ் ரூம்லேருந்து கவுண்டருக்கே வரும் அந்த கார்டு. சில நேரத்தில் அப்படி ஃபோன் பண்ணி வராது, பிள்ளைங்க அதில் பார்த்து ரிசர்ச் எழுதிட்டு இருப்பாங்க. அந்தளவுக்கு பிள்ளைங்களும் இன்ட்ரி எடுப்போம், என்ன சாப்பிட்றீங்க, எப்படி உங்களுக்கு இவ்வளோ ஹெல்த்து நல்லா இருக்குது. பட் எல்லாம் காட்ஸ் கிரேஸ் தான், ஆண்டவர் கொடுத்த இறக்கம் தான். சாப்பிட்டதுனால மருந்துனால கிடையாது.
அதனால் அது அம்மா 15 இயர்ஸ் இருந்தாங்க. 2020. ஆனா ஆனாலும் அங்கேதான் பீகார்ல ஆடாம அசையாம இருந்தாங்க. ஆமாம் ஆமாம், ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் இருந்தாங்க. ரிட்டையர்ட் ஆகிட்டு திருப்பி இங்கே வந்தாங்க. ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அப்பாவுக்கு ரிட்டையர்ட் ஆகிடுச்சு. 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரிட்டையர்டுன்னு சொல்றது நீங்க ஜெம்ஸ் மிஷனரி ஜேம்ஸில் ரிட்டையர்ட் ஆகி அப்புறம் இங்கே வந்து பேர்னா மட்டுன்ற மிஷன் மட்டில் இருந்தாங்க. மட்டில் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து மிஷனரி அப்போல்டு ட்ரஸ்ட்னு சொல்லக்கூடிய மட்டில் இருந்தாங்க. அதில் வந்து வெள்ளூரில் இருந்தாங்க. ஒரு 1.5-2 வருஷம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒட்டஞ்சத்திரம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே 4 வருஷம் இருந்தாங்க. அதை 4ஆவது வருஷம் தான் அம்மா இறந்துட்டாங்க. இப்போ உங்க அப்பா வந்து தனியா ஒரு கிராமத்துல ஒரு சபை நடத்திட்டு இருந்தாங்க. அந்த சபையில போய் நான் கொடியேற்றிருக்கேன். ஏதோ ஒரு குடியரசு தின விழாவில் நான் கொடியேற்றிருக்கேன். அங்கே பிரசங்கம் பண்ணியிருக்கேன் அந்த கூட்டத்தில். உங்கள் அப்பா வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். அதுக்கப்புறம் அவர் சிக்கரியாவில் பீகாரில் இருக்கிற தலைமையகத்தில் வந்து அவங்க அலுவலகத்தில் அவங்க வந்து இன்டர்னல் ஆடிட்டிங்கில் இருந்தாங்க. அதனால் அப்போ வந்து அவங்க கொஞ்சம் ஆரம்பத்தில் மொழி கற்றுக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் அவங்க வந்தப்போ நடுத்தர வயதை தாண்டிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் இந்தியை கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டாங்க, பேசுகிற அளவுக்கு, ஊழியம் செய்கிற அளவுக்கு. இப்போ அந்த ஒரு உறுதியான மனசு, அதாவது மனைவிக்கு புற்றுநோய் வந்த போதிலும் உறுதியாக அங்கேயே இருக்கணும். அது ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் ஒரு 2 வருஷம் அங்கே இருந்தாங்க எக்ஸ்டென்ஷனில், மிஷனரி ஸ்தாபனத்தில். அந்த உறுதி எப்படி உங்கள் அப்பாவுக்கு வந்துச்சு, உங்கள் அப்பா அம்மா? ஏன்னா அம்மாவுக்கும் 2 பேருக்கும் அந்த உறுதி இருந்தால் தான் இருக்க முடியும். எப்படி வந்துச்சு, அதை எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க, எப்படி அவங்களுக்குள்ளே ஏற்பட்டுச்சு? அதில் அப்பாவுக்கு அப்பையிலேருந்தே சொல்லுவார், நான் இறந்தா எனக்கு கல்லறை வந்து பீகாரில் தான் இருக்கணும் அப்படின்னுவார். அதனால் அவர் கடைசி வரைக்கும் நான் அங்கே தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துட்டு, திருப்பி தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஒட்டன்சத்திரத்தில் இருந்தாலும் திருப்பி பீகார் போயிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. அப்புறம் அதே மாதிரி தான் அம்மா இறந்தோடனே திருப்பி அப்பா பீகார் வந்தார். அதே மாதிரி 2020 அப்பா இறந்து அங்கே தான் பீகாரில் தான் அவர் அடக்கம் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது ஒரு பெரிய இது. அது எப்படி அப்பா அம்மா எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க? ஆக்சுவலி அப்பா அம்மா வந்து அப்பா வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் பண்ணால் கொஞ்சம் பணம் பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஒரே டைமில் 2-3 பிஸ்னஸ் ஜங்ஷனில் உள்ள சைக்கிள் ஸ்டாண்டு அங்கே எடுத்தார். 2-3 பேர் சேர்ந்து. அப்புறம் ஒரு மீன் கடை, அப்படி இப்படின்னு 2-3 பிஸ்னஸ் ஒரே நேரத்தில் காசெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணாங்க. எல்லாம் லாஸ், எதுவுமே வந்து நிற்கலை, எல்லாமே போயிடுச்சு. அதனால் அதில் ரொம்ப கடன் ஆனோடனே அந்த சைக்கிள் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட்டு கீழே அப்படி ஒரு சரிவாக இருக்கும். ஒரு ரயில்வே இன்ஜினியரோட வீட்டில் சர்ச் நடக்கும், ஈஸ்டர் தாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டர். எல்லோரும் வரவங்க அங்கே சைக்கிள் நிப்பாட்டிட்டு அப்படியே நடந்து போவாங்க. அப்பா அங்கே உட்காந்துருக்கப்போ பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே வர ஒருத்தர் வந்து ஆல்ஃபர்ட் அங்கிள் வந்து இந்த மாதிரி வாங்க என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பேச்சுவார்த்தை பேசி அப்புறம் ஒரு தடவை அங்கே போயிடுனார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாஸ்டரும் பேசி எல்லோரும் பேசி அதுக்கப்புறம் ரசிக்கப்பட்டார். அப்புறம் அம்மா நெக்ஸ்ட்டு ரசிக்கப்பட்டாங்க. 89 வந்து அம்மா அப்பா பேப்டிசம் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம அந்த சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தோம் ஸ்லோவாங்கிறது. ஏன்னா அந்த லாஸ் ஆனதுலேருந்து தான் திருப்பி தேடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அதே போல் உங்கள் அக்காவுடைய திருமணமும் ரொம்ப சீரும் சிறப்புமாக நடந்துச்சு. ஏன்னா உங்கள் அக்காவுடைய கணவர் என்னுடைய நண்பர், நாங்கள் ஒன்றா ஊழியம் செஞ்சவங்க. ஒரு நல்ல படிப்பாளி, பெரிய இசைக்கலைஞர், பாடகர், எழுத்தாளர், ஒரு போதகர். அவர் வந்து ஒரு சகலகலா வல்லவன், நல்ல மனிதர், நல்ல ஒரு மனசாட்சிக்கும் பயந்த, கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதர். ஒரு நல்ல மாப்பிள்ளை ஒருவேளை உலக பிரகாரமாக இருந்திருந்தா கூட அப்படி ஒரு மாப்பிள்ளை கிடச்சிருக்காது. அதை பற்றி உங்கள் அக்கா கல்யாணத்தை பற்றி சொல்லுங்கள். அங்கே அக்கா வந்து கருவந்திய தமிழ்நாட்டில் இருக்கும்போது அக்கா ஜெபம் பண்ணிட்டு இருந்துச்சு. பீகாருக்கு போனால் நான் எந்த இடத்துக்கு போகணுன்னு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், கருவந்தியான்னு ஒரு இடம் சொல்லியிருக்கிறார். கருவந்தியானா என்னன்னே தெரியாது. பட் அதுக்கப்புறம் ஜெம்ஸை பற்றி பார்க்கும்போது, மேகசின்லாம் பார்க்கும்போது கருவந்தியான்னு அந்த வந்தோடனே ஓகேன்ட்டு அந்த இடத்துல போய் கருவந்தியான்ற இடத்துல ஒரு ஹாஸ்டல் இருந்துச்சு, ஒரு பக்கத்தில் ஸ்கூல் இருந்துச்சு. அப்போதைக்கு வந்து இந்த ஒரு கோழி பண்ணெல்லாம் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ப்ராஜெக்டில் வந்து அக்கா அங்கே இருந்தாங்க.
இருந்தோடனையும் போய் அதான் அம்மாவுக்கு போய் 6 மந்த்தில் அம்மாவுக்கு தான் 3rd ஸ்டேஜ் கேன்சர்னு கண்டுபிடிச்சி அம்மா கூடயே அக்கா வந்து வெள்ளூர் வந்துட்டாங்க. உடனே எப்படியாவது சீக்கிரத்தில் மேரேஜ் முடிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி அந்த கன்வென்ஷனுக்கு 97 கன்வென்ஷனுக்கு அப்போ தான் பிரபா மாமா வந்து அவர் வராரு கிட்டார் வாசிச்சுட்டு ரிட்டன் போகிற மாதிரி கொஞ்ச நாள் இருந்துட்டு ரிட்டன் போகிற மாதிரி. கடைசியில் அந்த கேப்பில் எல்லாம் பேசி முடித்து டக்குன்னு மேரேஜ் ஆகுது. ஏன்னா அம்மாவுக்கு வந்து இதுக்கப்புறம் இருப்பாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாரோட மைண்ட்லேயும் சரி சீக்கிரம் முடிச்சிட்டா நல்லா இருக்கும்ன்ட்டு. பட் அண்டர் கிருபையால் அம்மா வந்து அக்காவுக்கு பிறந்த 3 குழந்தையும் பார்த்தாங்க டெலிவரி. எங்கள் அண்ணனுக்கு பிறந்தைய பார்த்தாங்க. ஏன்னா என்னோடய பிள்ளைக்கும் டெலிவரி அம்மா தான் பார்த்தாங்க. ஆண்டவர் அவ்வளோ நாள் ஜீவனை வச்சுருந்தார். அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் முடித்து சிக்கரியாவில் கொஞ்ச நாள் இருந்தாங்க. 7 இயர்ஸ் இதாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஷிஃப்ட் ஆகி அது பேர்னா யூபி போனாங்க. யூபியில் இருந்துட்டு அங்கே ஊழியம் முடிச்சுட்டு அப்புறம் அங்கே இருந்துட்டு தமிழ்நாடு வந்துட்டாங்க. இப்போது உங்கள் மாமா அக்கா கணவர் பிரபாகரன் வந்து 97 பீகாரில் வந்து போகிற மாதிரி தான் வந்தாரோ? அந்த மாதிரி தான். அப்போ தான் கல்யாணம் ஒழுங்கு பண்ணது. ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் அவர் நிரந்தரமாக அங்கே இருந்துட்டார். அது எப்படி அவர் அந்த முடிவு வந்தார்? வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு போனார். வந்துட்டு அது நிறைய பேர் வருவாங்களே அந்த கன்வென்ஷனோட யூஸ்வலாக தமிழ்நாட்டில் இருந்து வருவாங்க. கொஞ்சம் பேர் ரிட்டர்ன் போவாங்க. ஒரு சிலவங்க அதை இன்னும் ஒரு 1 மந்த்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா இவர் மியூசிக் வாசித்ததுனால அந்த குர்சைட்லலாம் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை. எனக்கு அதை பற்றி அவ்வளோ தெரியல. அவர் கல்யாணம் நடந்தது அது வந்து 2000 நடந்துச்சு. 99 நடந்துச்சு. 99 ஆமாம். நான் 2000 நான் பீகார் போன போது அவர் வந்து வீடியோ பைபிள் காலேஜுடைய பொறுப்பாளரா, பப்ளிகேஷனில் வந்து எழுத்தாளரா, அப்புறம் மியூசிக் டீச்சரா அவர் இருந்தார். அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் வந்து துதின்ற இடத்துல பாஸ்டராக இருந்தார். ஆமாம். அதுக்கப்புறம் அவர் 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவர் வந்து தமிழகம் அவருடைய பெற்றோர் வயதான நிலையில் வியாதி படுக்கையில் இருந்ததுனால கவனிக்கிறதுக்காக இங்கே வந்து இப்போ ஈரோட்டில் வட இந்தியர்கள் நடுவில் ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அண்ணன் ஜெயசீலன் அவர் வந்து எனக்கு கம்ப்யூட்டர் வாத்தியார். எனக்கு தம்பி தான் அவர். ஆனாலும் எனக்கு 35 வயதுல தான் நான் வந்து கம்ப்யூட்டர் இல்லிட்ரேட்டாக இருந்தேன். 35 வயசுல எனக்கு கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்த வாத்தியார் வந்து ஜெயசீலன் தான். அதனால இன்னைக்கு அவர் வந்து ஒரு ஜெம்ஸில் ஒரு ரீஜனல் சூப்பரண்டா ஒரு பிஷப் ரேங்க்ல இருக்கார். அவரை பற்றி சொல்லுங்க. அண்ணன் முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தோடனையும் ஐ திங்க் தூத்துக்குடியில் ஸ்பிக்குன்னு ஒரு கம்பெனியில் தான் வேலை கிடச்சிச்சு. 10,000 தரேன் அப்படின்ட்டு அப்போ 97. பட் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தான் காலேஜில் அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு தான் பீகார் வந்து அப்புறம் பார்த்தா படித்தது வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். அண்ணன் கம்ப்யூட்டரும் எங்கள் அண்ணனுக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியாத மாதிரி எங்கள் அண்ணனுக்கும். அப்படியா? அவர் எலக்ட்ரிக் இன்ஜினியர்னு இன்னைக்கு தான் அந்த வெளிப்பாடு எனக்கு கிடைச்சிருக்கு. அவர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். படித்தது EEE. அங்கே வந்ததுக்கப்புறம் வேறு அசிஸ்டண்ட் வேறு யாரும் இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆனால் கொஞ்சம் தெரியும், ரொம்பலாம் தெரியாது. ஏன்னா அங்கே ஒரு சப்ஜெக்ட் இருந்ததுனால உடனே சரின்ட்டு டேனின்னு இருந்தால் அது கம்ப்யூட்டர் தொடங்கினார் டிபார்ட்மெண்ட்டு. உடனே அது அசிஸ்டண்ட் ஆள் இல்லைன்னு அண்ணனை போட்டாங்க. அப்புறம் ஸ்லோவாக பார்த்தா கடைசியில் எல்லாமே அண்ணன் பார்க்குற லெவலுக்கு ஆகிடுச்சு. அது டேனி அண்ணன் போனதுக்கப்புறம் அது கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்சார்ஜ் அண்ணன் ஆகிடுச்சு. வித்தின் ஒரு 3 to 5 இயர்ஸுக்குள்ளே எல்லாமே நீங்கள் தான் அந்த டைமில் தான் நீங்கள் வந்திருக்கீங்க. 2000ஆவது ஆண்டு. அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் ஐடிஐ ஆரம்பிக்கணுன்னப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒன்று ஆரம்பிக்கணுன்றப்ப எல்லாம் இனிஷியேட் எடுத்து எல்லாம் ஆரம்பித்து எல்லாம் ரெடி பண்ணி அது தொடங்கி அதில் ஒரு 1 year 2 years கேர்ள்ஸ் ஐடிஐக்கு பிரின்ஸிபலாக இருந்தாப்புல. அப்புறம் கார்மெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்துட்டு இருந்தாப்புல. அதை முடித்ததுக்கப்புறம் திருப்பி அண்ணன் வந்து R&Dக்கு போட்டார். சரி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பிரிவுக்கு பொறுப்பாளராக இருந்தார். அதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா இப்போ ரீஜனல் டைரக்டராக மாற்றிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய ரீஜனல் சூப்பரண்டன்ட் மண்டல கண்காணிப்பாளராக
ஜெம்ஸில் 6 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஜெம்ஸ் அதனுடைய ஒரு மண்டலத்தினுடைய கண்காணிப்பாளராக கயால இருக்கா. கயாவில் அவர் இருக்கார், ஜெய்சையில் இருக்கார். அதனால அதாவது உங்கள் அப்பா அம்மா வேலையை விட்டுட்டு, அரசாங்க வேலையை விட்டுட்டு வாலிப வயசில் இருக்க பிள்ளைங்களை கூட்டிகிட்டு பீகார் வந்ததுனால யாரும் கெட்டு போகலை, எல்லாம் ஆசீர்வாதமாக தான் இருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய சாட்சி. அதே போல் உங்கள் ஊழியத்தை பற்றி இப்போ நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்க, ஒரிசாவில் வந்து பாஸ்டர்னு சொன்னால் தலையை வெட்டிடுவான், மாஸ்டர்னா காலில் விழுந்து கும்பிடுவான்னு சொன்னீங்க. ஏன்னா அது என் மனசுல தங்கின ஒரு பொன்மொழி, அடிக்கடி நான் பயன்படுத்துவேன். இந்த மாதிரி ஒரு தம்பி சொன்னார் எனக்கு அந்த பொன்மொழியன். இல்லை திட்டம் வேண்டாம், பாஸ்டர்னா அடிப்பாங்க, மாஸ்டர்னா காலில் தொட்டு கும்பிடுவாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதனால தான் நீங்கள் டியூஷன் மூலமாக டியூஷன் அது ஒரு ஒன்று. ஏன்னா பார்க்கும்போது படிப்பறிவு இல்லாதவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி. ஆக்சுவலி அதிகம் படிக்காதவங்க ரொம்ப அதிகம். ஒரிசாவில் படித்தவங்களாம் செட்டில் ஆகி ஒன்று பெரிய புவனேஸ்வர், கட்டக்குன்ற மாதிரி இடத்துக்கு வந்துடுவாங்க, இல்லாட்டி வெளியில் அதர் ஸ்டேட்டுக்கு வேலைக்கு போயிடுவாங்க. படிக்காதவங்க தான் ரொம்ப அதிகமாக உள்ளுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணால் நல்லாயிருக்கும் தான் அந்த டியூஷன் சென்டர்ன்ற அதே கான்செப்டே தொடங்கணும். அது சும்மா தொடங்க முடியாது, போய் சொல்லிக் கொடுங்கன்னா யாரும் சரி அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்தா சொல்லிக் கொடுப்பாங்களே, அப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு எதாவது கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 16 இடத்துல பண்ணிகிட்ருக்கோம். காட்ஸ் கிரேஸ். கோவிடுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறையா பண்ணோம். அந்த கோவிடில் கொஞ்சம் ஃபைனான்ஸு நமக்கு அடி வாங்கிட்டதுனால இன்னும் ரெக்கவர் பண்ண முடியல. இப்போ ஒரு வேளை ஆண்டர் சித்தமான இப்போ 2-3 பேர் டைப் பண்ணிகிட்ருக்கோம். அது கிடச்சிச்சின்னா இன்னும் பெட்டராக நிறையா இடத்துல பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எங்களோட இது என்னென்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லனாச்சும் மினிமம் ஒரு 10 டியூஷன் சென்டர்னாச்சும் வைக்கணும், ஒரு 300 சென்டர்னாச்சும் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா அது இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் தொடங்கணும் 2012, 13 கால் உடஞ்சி, அதுக்கப்புறம் தான் 14 தான் திருப்பி ப்ராப்பராக பழைய மினிஸ்ட்ரி தொடங்கணும். தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருஷத்துக்குள்ளே எங்கள் இதுலேயே படித்த பிள்ளைங்க இப்போ டீச்சராக இருக்கிறாங்க. வெரி குட். எங்களோட ஸ்டூடெண்ட்ஸு 2 சென்டரில் டீச்சராக மாறி இருக்கிறாங்க. இப்போ நம்ம அவங்களுக்கு எதுவும் டீச் பண்ணணுன்னு அவசியமே இல்லை, அவனே எல்லாமே அந்த பிள்ளைக்கு வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுவான். அப்படின்றப்ப அந்த வில்லேஜ் நமக்கு கைக்கு வர மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் டியூஷன் வந்து எங்கே ஆரம்பிக்கிறீங்க, எந்த இடத்துல வச்சு ஆரம்பிக்கிறீங்க? 3 காரியம் பார்ப்போம். மினிமம் ஒரு 30-35 பேர் இருக்கணும். அப்புறமேட்டுக்கு லேடி டீச்சர் இருக்கணும், கவர்மெண்ட் பில்டிங் இருக்கணும். கவர்மெண்ட் பில்டிங்கில் தான் ஆரம்பிப்பீங்க? அங்கன்வாடி இருக்கணும், இல்லாட்டி கிளப் ஹவுஸ் இருக்கணும். அது 2ல் வைப்போம். கிளப் ஹவுஸ்னா என்னது? அங்கே ஒரிசாவில் அப்படி பண்ணுவாங்க. ஒரு கிளப் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு காமனாக ஒரு ரூம் மாதிரி கட்டி கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஊரை பொறுத்து சின்னதாக இருக்கும். அதில் காமனாக அவங்களோட திங்ஸ் வச்சுக்கலாம், ஏன்னா ஸ்பீக்கர்ஸ் ஏதாவது வைக்கிறத வச்சுக்கலாம், ஜாமான் வைக்கிறது, ஏன்னா ஊருக்கு தேவையான பொருள்லாம் கவர்மெண்ட்டே கொடுப்பாங்க. ஒரிசாவை பொறுத்தளவுக்கு அந்த ஊருக்குன்ட்டு பாத்திரம் கொடுப்பாங்க சமையல் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி தறி அதெல்லாம் கொடுக்கும்போது அதை வைக்கிறதுக்கு ஒரு ரூம் மாதிரி கட்டி கொடுப்பாங்க. கிளப் ஹவுஸ், ஒரு கம்யூனிட்டி சென்டர் மாதிரி, அந்த மாதிரி சமூக நல கூடம் ஒரு அந்த மாதிரி. கரெக்டு. ஆனால் ஒரு சில இடத்துல சின்னதாக இருக்கும், ஒரு சில இடத்துல கொஞ்சம் பெரிய ஹால் மாதிரி கூட கொடுப்பாங்க. அந்த வில்லேஜோட நீங்கள் அங்கே போய் ஒரு டியூஷன் இலவசமாக தான் எடுக்கிறீங்க? ஆமாம் ஆமாம். ஆனால் அந்த டீச்சருக்கு நாங்கள் ஒரு 1500 பே பண்ணிட்டு கொடுப்பீங்க. அந்த வாரத்தில் ஒரு நாள் அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சண்டே ஸ்கூல் மாதிரி. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கு எதிர்ப்பு இருக்கா? ஒரு சில இடத்துல நான் தொடங்கும் போதே சொல்லிடுவேன், உனக்கு எஜுகேஷன் கொடுப்போம், நாங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லுவோம், அதுக்கு ஓகேன்னா நீ ஓகே சொல்லு, இல்லைன்னா நான் மூடிட்டு வேறு இடத்துக்கு போயிடுவேன். நம்ம அல்டிமேட்டாக அதான் நம்ம பண்ண போகிறோம். அந்த மக்களுக்கு வந்து இது வெறும் டீச்சர் அந்த ஊருக்காரங்களா இருப்பாங்களா? ஆமாம் ஆமாம், அந்த ஊர் தான் இருப்பாங்க. அது ஒன்றும் அவங்களுக்கு போக அவங்களுக்கும் நீங்கள் எதுவும் ட்ரைனிங் கொடுப்பீங்க? அவங்களுக்கும் டீச்சர்னா அவங்க அவங்களே ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க? இல்லை சொல்ல மாட்டாங்க, எங்கள் ஸ்டாஃப் ஒருத்தவங்க போய் சொல்லுவாங்க. அந்த வாரத்தில் ஒரு நாள் போய் உங்கள் ஸ்டாஃப் போய் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ நீங்கள் ட்ரைனிங்கை பற்றி சொன்னீங்க. நான் முதல்ல சிறுவர் ஊழியம் தான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ட்ரைனிங்கை பற்றி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நியூசிலாண்டில் போய் படிச்சிங்களே, அதை பற்றி சொல்லுங்கள். அதான் அந்த 13 வந்து கால் உடஞ்சிருச்சு. உடஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம இதுக்கப்புறம் ரொம்ப நிறைய இடத்துல போய் ஊழியம் பண்ண முடியாது போல். ஏன்னா கால் உடஞ்சி நீ நடக்க மாட்டேன்னு நிறைய நமக்கு கேட்டுட்டு, சரி இதுக்கப்புறம் நம்ம ஒரு ட்ரெயின் ஆகிட்டு நம்ம ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி வைக்கணும் அப்படின்னு ஒரு மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு.
உடனே மினிமம் ஒரு 3 மந்த் டு 6 மந்த் எங்கேயாச்சும் போய் படிக்கணும் வெளியில் அப்படின்ட்டு என் மைண்டில் வச்சுருந்தேன். ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், நெட்டில் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு டிஎல்மோடியோட பைபிள் காலேஜ் அங்கே வந்துச்சு கனடாவில். அதுவும் எனக்கு வந்து அதில் எதுங்க ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணலை. அப்புறம் சிஎஃப்லையும் ட்ரை பண்ணேன், அதில் ரெஸ்பான்ஸ். அது எங்கே இருக்கு? சிஎஃப் வந்து அவங்களும் ஃபாரினில் எங்கேயோ பண்ணிகிட்ருக்காங்க, பட் ஆனால் அவங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்ட்டு எல்லாம் ட்ரை பண்ணி CFனா என்னது? சில்ட்ரன்ஸ் எவாஞ்சலிக்கல் ஃபெல்லோஷிப், சிஎஃப். CF அது பெரிய ரொம்ப வருஷமாக இந்தியாவில் இருக்குல்ல. ஆனால் அதுலேயும் ரெஸ்பாண்ட் இல்லை. கடைசியில் சிபிஎம், இந்த சில்ட்ரன்ஸ் பைபிள் மினிஸ்ட்ரியில் ஒரு இடத்துல ஏற்கனவே ஊழியம் போயிருக்கேன் அவங்களோட தெரிஞ்சவர் மூலமாக. திருப்பி அவர் பேசும்போது இந்த மாதிரி நானும் போகலாம்மா, எப்படி இருக்குமா அப்படின்னா, அவர் நீங்கள் எல்லாம் நல்லா ஆல்ரெடி ட்ரைனிங் கொடுக்குறவங்க, நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவரே ரெக்கமெண்ட் லெட்டர் கொடுத்து அவங்க ஃபாரின்லேருந்து வராங்க, நீங்களே போய் பாருங்கன்னு. பட் ஆனால் அது படிக்கிறதுக்கு ஒரு 6,00,000 7 லட்சம் வேணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்கிட்ட ₹1 கிடையாது, இப்போ தான் கால்லாம் உடஞ்சி ரெக்கராக இருக்கேன் அப்படின்னு. நம்பவே மாட்டீங்க, காட்ஸ் கிரேஸ். அவங்க இவர் கொடுத்த ரெக்கமெண்டேஷனு, இன்னொருத்தவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன், அப்படி இப்படின்ட்டு கடைசியில் பார்த்தா ஃபீஸே வேணான்னு சொல்லிட்டாங்க. அக்காமடேஷன், ஃபுட்டு எல்லாம் ஃப்ரீ. அப்புறம் நான் வெறும் போகிறதுக்கு வரத்துக்குள்ள ஃபேர் மட்டும்தான் நான் போடணும். அதுக்குமே கையில் காசு கிடையாது. ஏன்னா அதுக்கே ஒரு எத்தனை வருஷம் கோர்ஸ் இது? ஒரு 6 மாதம் 6 மந்த்து 6 மாதம். இது வந்து எல்லாமே சப்ஜெக்ட் பேசிக்கலாக கவுன்சிலிங் எடுப்பாங்க. சில்ட்ரன்ஸ் கவுன்சிலிங்கை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம எப்படி ஸ்டோரிஸ் எப்படி பண்ணுறோம், எப்படி பிள்ளைங்களை அப்ரோச் பண்ணுறது, கேம்ப்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி அவங்களோட கேம்பே 2 தடவை 3 தடவை போய் நம்ம அதுக்கு லீடராக இருப்போம். இருக்கும்போது நம்ம அப்போ தான் அந்த மாதிரி எப்படி கேம்பஸ் எப்படி இது பண்ணுறது அப்படின்னு நல்லா அழகாக எல்லாமே நிறைய ப்ராக்டிக்கல்ஸ் இருக்கும். டெய்லி ஏதாவது ஒரு ஸ்கூல்ஸில் போய் நம்ம ஸ்டோரி சொல்லுவோம். இல்லாட்டி இன்னொருத்தர் நான் ஸ்டோரி சொன்னேன்னா என்னோடய டீச்சர் உட்காந்து கரெக்ஷன் பண்ணுவார், நான் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணேன், எந்த இடத்துல ஸ்டார்டிங் பண்ணேன் அப்படின்னு வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும். அது கற்றுக்கிறது நமக்கே ஒரு புதுசாக இருந்துச்சு. இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணோம், கதை நம்மளும் சொல்லியிருக்கோம், பட் இதோட அப்ரோச் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சிபிஎம்மோட. இப்போ அந்த கரிக்குலமை தான் நாங்கள் எங்களோட சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சரி, இப்போ நீங்கள் வந்து நியூசிலாண்டில் போய் குறிப்பாக அதிகமாக நீங்கள் கற்றுக்கிட்டது பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு அவங்களுடைய உளவியல், அவங்களுக்கு எப்படி ஆலோசனை சொல்கிறதுன்னு. இப்போ அதுலேருந்து ஒரு சுருக்கமாக சொல்லுங்களேன். ஏன்னா பெற்றோர், இதை பார்க்குற பெற்றோர் எப்படி தான் பிள்ளைகளை நடத்தணும், ஆசிரியர்கள் எப்படி பிள்ளைகளை நடத்தணும், சிறுவர் ஊழியம் செய்கிறவங்க எப்படி பிள்ளைகளை நடத்தணும்னு சுருக்கமாக சொல்லுங்களேன். சுருக்கமா இதுல சொல்ல சரி, எவ்வளவு நீங்க சொல்லுங்க. கவுன்சிலிங்ன்றது வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு ஆன்லைன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா, மிரர்ல அவங்கள நிப்பாட்டி அவங்களே சரியாக்கிக்கிறது தான் கவுன்சிலிங். நம்ம அவனை சரி பண்றது கவுன்சிலிங் கிடையாது. அவனை நம்ம நிப்பாட்டி ஒரு மிரர் அவன்கிட்ட காட்டி, இந்தப்பா நீ பாரு, உனக்கு இந்த இடத்துல முடி தூக்கிட்டு இருக்கா, ஆமாம் சரி, அன்னைக்கு இங்கே நீ சட்டை பட்டன் போடலையா, ஏன் போட்டுக்க அப்படின்னு அவனை திருத்த வைக்கிறது தான் கவுன்சிலிங்கை தவிர, நம்ம எழுதி கொடுத்து நாளைக்கு நீ இதை செஞ்சுட்டு வா, நீ ஒழுங்காக இதை பண்ணு அதை பண்ணுன்னு நம்ம சொல்கிறதே கிடையாது. அவனவே அவனோட லைஃப்பை வந்து ஒரு தடவை திருப்பி பார்க்க வைக்கிறது தான் கவுன்சிலிங். அவனால் முடியலன்றப்ப நம்ம ஆப்ஷன் கொடுக்கலாம். பட்டன் போட்டால் நல்லா இருக்கும்ல, அது பண்ணலாம்ல அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்கலாமே தவிர, நம்ம போட்டு விடவோ நம்ம அதை சொல்லியே கொடுக்கக்கூடாது. அவன்தான் அவனோட லைஃபுக்கு அடுத்த டிசிஷனை அவனை தான் எடுக்க வைக்கணும். அதுதான் கவுன்சிலிங். இதுதான் இது இன்னும் நிறைய இருக்குது. இல்லை, அதில் எப்படி அவங்கள கண்ணாடி முல்லை எப்படி நிறுத்துறது கொண்டு வந்து? ஃபஸ்ட்டு அவங்க ரெடி ஆகணும். இப்போ யாருக்கு நம்ம ஒருத்தவங்க கவுன்சிலிங் கொடுத்து, நான் கிட்டத்தட்ட ஒரு 200 பிள்ளைங்களுக்கு பர்சனலாக கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்கூலில் நான் கவுன்சிலராக இருந்தேன். பேரண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். அப்படின்றப்ப பேரண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்கிற காரியம், அவங்கள கொண்டு வந்து கண்ணாடி முனை நிறுத்தணும். எப்படி நிறுத்துறது? ஏன்னா பேரண்ட் வந்து ஆப்ஷன் கொடுக்க முடியாது பிள்ளைக்கு. அவங்க கண்டிப்பாக அந்த பிள்ளைய கண்டிப்பாக நடத்தி தான் ஆகணும். இப்போ ஆசிரியர் கூட நீலாம் உருப்பட மாட்ட, பின்னால் போயிடுறா, நீ அந்த காலத்தில் மாப்பிள்ளை பெஞ்சுன்னுவாங்க, நீ பின்னால் போய் உன்னை நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். இப்போ வந்து அப்படி அந்த நடைமுறையில் இல்லை. ஆனாலும் சில டீச்சர் சொல்லிடுறாங்க, நீ திருந்த போகிறதில்ல, உன்னை நான் இனி எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி 1-2 பிள்ளைங்களை சொல்லிடுறாங்க. பெற்றோர் அப்படி சொல்ல முடியாது பிள்ளைங்களை, எப்படியாவது வருவான்னு. ஆமாம். அப்படி எப்படி நீங்கள் என்ன
பெற்றோருக்கு சொல்ற ஒரு ஆலோசனை என்ன? எப்படி அவங்கள சரி பண்றது? எப்படி கண்ணாடி முன்னே நிறுத்துறது? இப்ப கண்ணாடி முன்னே நிறுத்தின பிறகும் சிலவன் வந்து அதை பார்க்க மறுக்கிறான், கண்ணை முடிக்கிறான். அவனை எப்படி கண்ணை திறந்து பார்க்க வைக்க? ஆக்சுவலி பெஸ்ட் வே, அவன் ஒரு பையன் வந்து இப்போ சரியில்லை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பையன் வந்து மொபைல் அடிக்டடாக இருக்கான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பையனோ பொண்ணோ. இப்போ அவனை எப்படி நம்ம வந்து அதிலேருந்து கொண்டுட்டு வர்றதுன்னா ஒன்றும் இல்லை. இப்போ பெரிய பெரிய மிஸ்டேக்கை பேரண்ட்ஸ் பண்ணுறது என்னன்னா, அவங்க குடும்பம் 4 பேரோ 5 பேரோ மட்டும்தான் வீட்டில் இருக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராது. இப்போ பிள்ளைங்க அடிக்ட் ஆகிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, அவங்க வந்து அப்படி 4 பேர்த்தோடு இருக்குது. என்னைக்கு இன்னும் 4-5 குடும்பத்துக்கு அவங்க கூட்டிகிட்டு போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்களோ, அப்போ ஒரு சேஞ்சஸ். அந்த பையன் என்ன பண்ணான் பார்த்தியா, இந்த பையன் என்ன பண்ணான் அப்படின்றது. அதுக்கும் முன்னாடி பேரண்ட்ஸ் திருத்துறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் அப்படி இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ட்ரெயினில் வரோம் அப்படின்னா, அப்பா மொபைல் பார்த்தாருன்னா பிள்ளையும் மொபைல் பார்க்க தான் செய்யும். ஆனால் அப்பா உட்காந்து புக்கு படிக்கிற ஹேபிட் இருந்துச்சுன்னா பிள்ளையும் புக்கு படிக்க தான் செய்யும். அதான் உண்மை. ஆனால் நம்ம ஒன்று சொல்லிவிட்டு நம்ம ஒன்று பண்ணிவிட்டு பிள்ளைய ஒன்று பண்ண வைக்கணும்னு எதிர்பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதான் மேட்ரு. பெற்றோர் வந்து முன்மாதிரியாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் 2 மகள்களுக்கு தகப்பன், 2 மகள்களுக்கு தகப்பன், உங்க 2 மகள்களும் டீனேஜில் இருக்காங்க. நீங்க உங்க மகள்களை இப்படிதான் அணுகிறீங்க? ஆமாம், நான் ஒரு சர்டன் டைம் எதை யூஸ் பண்ணாலும், மொபைல் பண்ணாலும் கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ராயிங் பண்ணலாம், கொஞ்சம் நேரம் புக்கு படிக்கலாம். பெரியவ காட்ஸ் கிரேஸ் அவள் புக்கு ரொம்ப படிப்பாள். நான் புக்கு படிக்க மாட்டேன், பட் நான் புக்கு கேட்பேன், ஆடியோ புக்ஸ் கேட்பேன். அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் அதை கேட்டு சொல்லுவேன், இப்படி இருக்குது அப்படின்ட்டு. அவள் படிச்சுட்டு சொல்லுவாள். அதான் வித்தியாசம். அப்புறம் 3வது புள்ள அதிலேருந்து கற்றுப்பா. அதான் மேட்ரு. இப்போ நம்ம 2 பேர் இப்படி இருக்கும்போது 3வது ஆள் அதுதான். ஏன்னா இது பார்த்தோம், சர்வே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம 80% பிள்ளைங்க எதை காப்பி பண்ணுமோ நம்மளோட பேரண்ட்ஸோட லைஃப்பை தான் காப்பி பண்ணி அவங்களோட லைஃபுக்கு அடாப்ட் பண்ணும். இப்போ நம்மளோட காரியம் வெறும் 20% தான் அடுத்த பிள்ளைங்கள்ட்ட இருந்து வருது. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோன்றதான் மேட்ரு. இப்போ மொபைல் வந்து பார்க்கறதுன்றது வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லை. அது ஒரு மொபைல் வந்து ஒரு சின்ன கம்ப்யூட்டர் மாதிரி இப்போ ஆயிடுச்சு. ஆஃபீஸ் வேலை செய்யினாலும் அந்த மொபைலை தான் பயன்படுத்த வேண்டியிருக்கு. அலுவலக வேலை, ஒருத்தருக்கு பணம் அனுப்பினாலும், ஒருத்தருக்கு ஒரு தகவல் அனுப்பினாலும், இப்போ அதுக்காக அப்பா அம்மா அதை பயன்படுத்த தான் வேண்டியிருக்கு. ஒரு பிரசங்கம் கேட்க, ஒரு பாட்டு கேட்க, எவ்வளோ விஷயங்களுக்கு அதை பயன்படுத்த வேண்டியிருக்கு. அது ஒரு அவசியமா, பொழுதுபோக்கா இல்லாத. அப்போ அதை தவிர்க்க முடியாது இல்லையா? சில நேரம் பிள்ளைகள் முன்னாலேயும் அதை பயன்படுத்த வேண்டியிருக்கு. அதுக்கு அது எப்படி சமாளிக்கிறது? இல்லை, அது எப்படி அவங்களோட ஏஜுக்கு அவங்களோட ஒர்க்குக்கு அது ஓகே. இப்போ இவங்களுக்குன்றது ஏதாவது ஒன்று நம்ம ஆக்குப்பை பண்ணி கொடுக்கணும். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மா அப்பா வந்து வெளியில் கூப்பிடுவாங்க, வீட்டுக்குள்ளே வாடா, வெளியில் வெயில் அடிக்குது, வெளியில் விளையாடாதான்னு. இப்போ நம்ம வெளியில் போன்றது தான் நம்ம ப்ரெஷ் பண்ணுறோம். ஏன்னா உள்ளுக்கு இந்த நம்ம ஒன்று கேஜெட் கையில் கொடுத்துட்டோம்ல, அட்லீஸ்ட் அவங்கள என்கேஜ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம பண்ணி தான் ஆகணும். இது ஒன்று தான் சோர்ஸே கிடையாது. இந்த மொபைல் மட்டும்தான் அவனுக்கு வந்து லைஃபே அப்படின்ற மாதிரி நீங்க சொன்ன மாதிரி 4 இடங்களுக்கு கூட்டிட்டு போறது, அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட கொஞ்சம் கனெக்ட் பண்ணி விடுறது, சர்ச்சுக்கு அனுப்பலாம், பிபிஎஸ் அந்த மாதிரி அதே மாதிரி கோடைகால பயிற்சிகள் எவ்வளவு நடக்குது. நம்ம சின்ன பிள்ளைல டைப் ரைட்டிங் போனோம், அந்த மாதிரி ஏதாவது பிள்ளைங்களை ஏதாவது சுற்றுலா கூட்டிட்டு போகலாம், ஏதாவது பண்ணிட்டே இருக்கு. 4 உறவினர்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம், 4 நண்பர்கள் வீட்டுக்கு அனுப்பலாம். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. இப்போ வந்து ஒரு ஆசிரியர், எப்படி ஆசிரியர்கள் நிறைய இந்த சேனல்ல நிறைய ஆசிரியர்கள் பார்க்குறாங்க. ஸோ ஆசிரியர்களுக்கு நீங்க சொல்ற ஒரு ஆலோசனை என்ன? எப்படி அவங்க மாணவிகளை எப்படி நடத்துறது? ஏன்னா இப்போ வந்து திட்டவும் கூடாது, அடிக்கவும் கூடாது. இப்போ நம்ம காலத்துல அடிச்சாங்க, திட்டினாங்க. இப்போ எந்த தண்டனையும் கொடுக்கக்கூடாது. பிள்ளைங்களும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க. ஏன்னா அவங்க உடனே தற்கொலை பண்ணிப்பேன்றாங்க, இல்லை ஸ்கூலுக்கு போக மாட்டேன்றாங்க. எப்படி அதை திட்டா கூட அடிக்கவும் கூடாது, ஃபெயில் ஆக்கவும் கூடாது. 8வது வரைக்கும் ஃபெயில் ஆக்கக்கூடாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை, ஒரிசா எப்படின்னு தெரியல, 8வது வரைக்கும் ஃபெயில் ஆக்கக்கூடாது, திட்டவும் கூடாது, அடிக்கவும் கூடாது. அந்த காலத்தில் நம்ம பெற்றோர் என்ன பண்ணாங்க, இவனை வந்து தோலை உரிச்சு எடுத்துருங்கன்னு சொல்லி, கண்ணை மட்டும் விட்டுருங்க, தோலை உரிச்சு எடுத்துருங்க. என் தோலை உரிச்சிருந்தா கொஞ்சம் வெள்ளையாயிருப்பேன், உரிக்காம விட்டாங்க.
அப்படி சொன்னாங்க. வாத்தியார் அடிச்சாருன்னு வீட்டில் வந்து சொல்ல மாட்டோம், சொன்னால் வீட்டில் அடிப்பாங்க. வாத்தியார் அடிக்கிற அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ணேன், வாத்தியார்ட்ட அடி வாங்கினா கூட அமுக்கமாக இருப்போம், மறைச்சி வச்சிருவோம். 3ஆம் நாள் வீட்டில் தெரிஞ்சிடும், என்கொயரி நடக்கும். வாத்தியார் அடிச்சாரமே, எதுக்காக அடிச்சாருன்னு. இப்போ வாத்தியார் அம்மா டீச்சர் திட்டுறாங்கன்னு தெரிஞ்சா பெற்றோர் வந்து சண்டைக்கு வராங்க ஸ்கூல்ல. சில பெற்றோர் போலீஸுக்கு போயிடுறாங்க, என் பிள்ளைய திட்டாங்க, பிள்ளையினுடைய மனசு கெட்டு போச்சு, புண்பட்டுடுச்சு அப்படின்னு போலீஸுக்கு போன பெற்றோர். ஒரு ஊழியக்காரரே ஒருத்தர் அவங்க மகளை ஆசிரியை திட்டாங்கன்னு போலீஸ்க்கு போயிட்டார் ஊழியக்காரர். நடந்த சம்பவம் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ வந்து நீங்க திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, ஃபெயில் பண்ணக்கூடாது. எப்படி அந்த மாணவ மாணவிகளை ஒரு ஆசிரியர் நடத்துறது, அதுக்கு என்ன ஆலோசனை சொல்றீங்க? என்னை பொறுத்தளவுக்கு பெஸ்ட் வே டு அவங்கள கைட் பண்ணுறது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு. காரியத்தை ஷேர் பண்ணும்போது பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட். என்றைக்குமே வெறும் ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்ற மாதிரி அதில் புக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்கிறத காட்டிலும் அதோடு சேர்த்து கொஞ்சம் வெளியில் உள்ள ஒரு சில காரியத்தையும் கனெக்ட் பண்ணி பேசும்போது வெளி உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்றதையும் அவங்க தெரியாமே வாழ்கிற. நம்ம இப்போ சின்னதில் இருக்கும்போது நியூஸ் பேப்பரை படித்தோம். இப்போ யாராவது நியூஸ் பேப்பர் படிக்கிற பிள்ளைங்களே கிடையாது. என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு உலகத்தில் தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ ஒரு டேஞ்சர் இருக்குது அப்படின்றதனாச்சும் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துட்டா கூட பெட்டராக இருக்குன்ற. வெறும் நான் சொல்லி கொடுக்குறதோட முடிஞ்சிச்சுன்னு நிறுத்தாமல் இது வரைக்கும் போகாதீங்க, இது ரொம்ப இவ்வளோ இருக்குது அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக நான் கேட்ட ஒரு சம்பவம் அப்படின்னு அவர் ஷேர் பண்ணும்போது அது பிள்ளைங்களுக்கு டச் ஆகும். அவர் போய் அவனை அடிக்கணும் இல்லை, ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்க ரொம்ப சென்சிட்டிவ். நம்ம சொன்னாலே பிள்ளைங்க மாறிக்கும். நம்ம போய் அடித்து அதை உதச்சி நீ பண்ணுறியா இதை நிறுத்துன்னு சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ உள்ள பிள்ளைங்கள்ட்ட சொன்னாலே ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா நம்ம வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்குது, 3 பிள்ளைங்க இருக்குன்னா ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் வேறு வேறு அப்ரோச் தான். அப்படின்றப்ப ஒரு கிளாஸில் 45 பிள்ளைங்க இருக்குன்னா 45 விதமான ஒரு அட்மாஸ்பியரில் தான் வராங்க. அப்படின்றப்ப காமனாக நம்ம ஒரு 2-3 ஸ்டோரிஸை சொல்லும் போதே அது ஈஸியாக அந்த பிள்ளைங்களோட மைண்டில் நிற்குன்றத என்னோட ஒரு இது. வெறும் இந்த சப்ஜெக்டோடு போகாமல் வெளியில் இப்படி ஒன்று காரியம் நடக்குது பாருங்கள் நீங்களே, ஏன்னா நீங்கள் இந்த ஏஜில் இருக்கீங்க, கேர்ஃபுல் அப்படின்ட்டு அதோட நிறுத்தினாலே தட் வில் பி பெட்டர். ஒரு பிள்ளை வந்து எந்த விதத்துலையும் அது படிக்க வர மாட்டேங்குது, படிக்கவும் மாட்டேங்குது, ஆசிரியர் சொல்றதை கேட்கவும் மாட்டேங்குது. இப்போ அந்த மாணவனை மாணவியை எப்படி கையாளுறது? ஒன்றுமே பண்ண முடியும். அப்படி எல்லா கிளாஸும் இருக்கதான். ஆனால் அந்த நீங்கள் சொல்கிறீங்கள பாருங்கள், எவனுக்கு பேச்சே கேட்க மாட்டேன்றான்னு அதை போட போட இந்த காரியத்தை சொல்ல அப்படி உள்ளது தான் நானும் அப்படி தான் இருந்தேன். இப்போ நான் இங்கே இல்லையா, அந்த மாதிரி ஒரு சர்டன் டைமில் எல்லாத்துக்கும் ஒரு சில சூழ்நிலைகள் அப்படி அமையும் போது அவன் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பான். இப்போ அவன் என்ஜாய் பண்ணணும். இப்போ ஒரு சைக்காலஜியாக பார்த்தோம் அப்படின்னா 12 வயசு வரைக்கும் ஒரு பிள்ளைங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அவனுக்கு பண்ணுற காரியத்தை எல்லாரும் திரும்பி பார்க்கணும் அப்படின்ற அவனுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அது ஒரு சில பிள்ளைங்களுக்கு 18 வயசு வரைக்கும் கூட இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு கல்யாணம் ஆகியும் நான் செய்கிறத தான் பார்க்கணும், வீட்டில் நான் செய்கிறது ரைட்டுன்றதை ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது மைண்ட் செட்டு நிறையா பேர்த்துக்கு உண்டு. இவன் ஏன் அதை பண்ணுறான் அப்படின்னா, இவனை எல்லாருமே பார்க்கணும், இவன் சொல்கிறத எல்லாரும் கேட்டு சிரிக்கணும். அதான் அல்டிமேட்டட். அவன் பண்ணுறதுக்குள்ள வேறு ரீசனே கிடையாது. ஓப்பனாக சொன்னால் அதுதான், எஸ் நீ நல்லா பண்ணுறாடா அப்படின்னு அவனே சொன்னால் அமைதியாக இருந்துடுவான். ஏன்னா அவனோட பேசிக் மைண்ட் செட்டே இப்படி அடமண்ட்டாக இருக்கிற பசங்க எல்லாருமே ஒன்று அவனோட பேரண்ட்ஸ் 2 பேருமே வீட்டில் அவனை இக்னோர் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ஒரு கேர் பண்ணாத பிள்ளைங்களாக தான் இருப்பாங்க 90%. ஒரு சர்வேயில் ரீசெண்டாக நான் பார்த்த சர்வேயில் 63% பிள்ளைங்க இறக்குறதுக்கு காரணம் அப்பா, 75% ஒரு பையன் ஹைஸ்கூல் போகாத காரணம் அப்பா, 57% ஒருத்தன் வந்து படிக்காமல் ஊரை சுற்றுறான்னா அதுக்கும் காரணம் அப்பா. அப்பா தான் காரணம், அம்மா கிடையாது. ஏன்னா அவங்களோட இம்பேக்ட் அவ்வளோ இருக்குது அப்படின்றாங்க. அப்பாவுடைய இம்பேக்ட் அவ்வளோ இருக்குது, அம்மாவுடைய இம்பேக்ட் கம்மி. ஆனால் நம்ம நினைக்கிறோம் அம்மா தான் சொல்கிறோம், பட் இதெல்லாம் சர்வே சொல்கிறத நான் சொல்கிறேன் நான். அப்படின்றப்ப இவ்வளோ ஒரு இம்பேக்ட். இப்போ நம்ம பக்கத்தில் அப்பா உட்காந்து நல்லா இருக்கியாப்பா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குற ஒரு பேரண்ட்ஸ் அப்பா இதே கம்மி ஆயிடுச்சு. அவன் அதெல்லாம் எங்கே அவனுக்குள்ள குமுறலை எங்கே கொண்டுட்டு வருவானா, ஸ்கூலில் தான் கொண்டுட்டு வந்து அதை நான் பண்ணுறதை எல்லோரும் பாருங்கள், எங்கள் அப்பாவே நான் செய்கிறத பார்க்கல, எங்கள் அம்மா பார்க்கல அப்படின்றத அந்த ஒரு கோவத்தை அங்கே தான் அவன் காட்டாமல். ஓகே வெரி குட் நல்லா பண்ணுறேன், ஓகே கேரியான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி பார்த்தா, என்கரேஜ் பண்ணி பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக மாறுறதுக்கு
எவ்வளோவே பெரிய ஆட்களும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு என்கரேஜில் ஒரு அப்ரிஷியேட்டில் பிள்ளைங்க மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை விடாமல் பண்ணோம் அப்படின்னா தான் ஒரே நாள் சொன்னோடனே அவன் மாற போகிறது கிடையாது. டைம் தான் அவனை ஹீல் பண்ணும் ஆக்சுவலி. இப்போ சிறுவர் ஊழியம் பண்ணுறவங்களுக்கு, இப்போ நீங்கள் நியூசிலாண்டில் போய் கொஞ்சம் ஆழமாக படிச்சுட்டு வந்ததுனால உங்கள் சிறுவர் ஊழியத்தை பற்றிய உங்களுடைய பார்வை இன்னும் மேம்பட்டிருக்கும். சிறுவர் ஊழியத்தை பற்றிய அணுகுமுறையும் இன்னும் மேம்பட்டிருக்கும். சிறுவர் ஊழியம் செய்கிறவங்க நிறைய இதை பார்ப்பாங்க. ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள், விபிஎஸ் எடுக்கிறவங்க, அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஆலோசனைகள் என்ன? பெஸ்ட்டு வே இப்போ சண்டே ஸ்கூலில் இல்லை ஏதாவது ரெகுலராக விபிஎஸ் எல்லாம் எடுக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஃபாலோ பண்ணுறதை மட்டும் விட்டுறவே கூடாது. அதுதான் ஒரு பிள்ளையோட லைஃப்பில் வந்து பெரிய சேஞ்ச் வர்றதுக்கு. சர்ச்சு உள்ளுக்கு 40 பிள்ளைங்க வருவாங்க, ஆனால் விபிஎஸ்க்கு 400 பிள்ளைங்க வருவாங்க. ஆனால் அதில் ஃபாலோப்புன்னு ஒன்று விட்டதுனால தான், அதை பண்ணாததுனால தான் நம்ம திருப்பி இன்ன வரைக்கும் ரீச் பண்ணாமையே இருக்கிறோம். இன்னை வரைக்கும் நம்ம திருப்பி விபிஎஸ் பண்ணுறோம், சண்டே ஸ்கூல் பண்ணுறோன்னா அதுக்கு ரீசனு அந்த ஃபாலோப்புன்னு ஒன்று பண்ணாத ஒரே ரீசனால தான் நம்ம இப்போ இருக்கோம். ஆனால் நம்ம அந்த வெளிநாட்டுகளில் பார்த்தோன்னா ஒரே ஒரு வாரம் ஒருத்தன் சர்வீஸுக்கு வந்தால் கூட அவனுக்கு ஒரு கார்டு கொடுத்து, அவனுக்கு ஒரு காஃபி கொடுத்து, அவனுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு கொடுத்து, அவனை கொண்டுட்டு போய் ட்ராப் பண்ணுறதுலேருந்து அவனோட ஃபுல் டீட்டெயில் வாங்கி அவனை ஃபாலோ பண்ணுறதுலேருந்து எல்லா ஒர்க்கும் அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இதில் யார் புதுசாக ஒருத்தவங்க சர்ச்சுக்கு வந்தால் கூட இது யாருன்னு பக்கத்தில் இருக்கவங்க கண்டுக்க மாட்டேன்றாங்க. ஈவன் சண்டே ஸ்கூலில் 400 பிள்ளைங்க வராங்க, 40 பேர் தான் அந்த சர்ச்சோட பிலீவர் பிள்ளைங்கன்னா நீங்கள் 400 பேரை கேதர் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் 360 பிள்ளைங்கள யார் ஃபாலோ பண்ணுறானே தெரியவே மாட்டேங்குது. எந்த இடத்துலையுமே அந்த ஃபாலோப்பை தான் ரொம்ப லேக் ஆஃப். நம்ம மினிஸ்ட்ரிலையும் சரி சண்டே ஸ்கூல்லையும் அதை நம்ம ஒழுங்காக பண்ணோம் அப்படின்னா இன்னும் பெட்டராக இப்போ இருக்கும். பெரியவங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸி. ஹவுஸ் விசிட்டிங் போகலாம், ஃபோன் பண்ணலாம். ஆனால் சின்ன பிள்ளைங்களை எப்படி ஃபாலோ பண்ணுறது? நம்ம எப்படி எங்கேருந்து தானே கூப்பிட்டுருப்போம், ஏதாவது ஒரு பஸ் வச்சுருப்போம், ஏதாவது பண்ணியிருப்போம்ல. இப்போ அந்த வில்லேஜில் ஏதாவது இந்த மாதிரி ஒரு டியூஷன் சென்டரோ ஏதாவது ஒரு காரியத்தை அவங்களுக்கு ஏதாவது அவங்க கவர் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது அங்கே நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஸ்லோலி ஏதாவது அந்த இடத்துல ஒரு சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளவோ ஃபண்டு நம்ம செலவு பண்ணுறோம், அந்த பிள்ளைங்களுக்கும் வர வில்லேஜுக்கு ஏதாவது நம்ம இயர்லி ஒன்ஸோ ட்வைஸோ ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஒரு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதுலேருந்து ஒருத்தர் எந்திரிச்சா போதும், ஒரு 10 பேர் எந்திரிச்சா போதும், இன்னும் ஒரு 10 வில்லேஜ் நம்ம பார்க்கலாம்ல அப்படின்ட்டு காரியம். இப்போ நீங்கள் சபைகளும் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமாம், ஆண்டவர் கிருபையால் எத்தனை சபைகள்? 16 ஹவுஸ் ப்ரேயர்ஸ் இருக்குது. இப்போ ஒரு 3 சர்ச்சு லாஸ்ட் இயர் கட்டியிருக்கோம். 3 ஆலயங்கள் கட்டடமாக கட்டிட்டீங்க. கட்டியாச்சு. இன்னும் 13க்கு உங்களுக்கு ஆலயம் கட்டப்பட வேண்டியது. இப்போ ஒரு ஆர்டினேஷன் சர்வீஸ் நடத்துனீங்க. ஆமாம், நீங்கள் நான் வந்திருந்தேன். நான் உங்கள் ஊழியக்காரங்களுக்கெல்லாம் 10 பேருக்கு ஆமாம் அவங்களெல்லாம் ஆர்டைன் பண்ணேன். 10 பேர், அவங்க 10 பேருமே சிறுவர் ஊழியம் செய்கிறவங்க தான். இல்லை அதில் 8 பேர் சபை ஊழியம், 2 பேர் சிறுவர் ஊழியம் பண்ணிட்டு. இப்போ உங்ககிட்ட 12 பேர் இருக்காங்க. 12 பேர். சரி. இப்போ அந்த டியூஷன் சென்டர் தான் பின்னால் அப்படி சபையாக மாறுது. ஒரு சில இடத்துல மாறுது, ஒரு சில இடத்துல ஆல்ரெடி சர்ச்சு தேவை இருக்கிற இடத்துல சபையை நம்ம உருவாக்கிட்டு போயிட்டு. இப்போ அது வழக்கமான சுவிசேஷ பணியும் செய்றீங்க. பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் பண்ணுறீங்க. பண்ணிட்டு இருக்கோம். சுவிசேஷம் பொதுவான ஒரு சுவிசேஷ பணி. ஆமாம். இப்போ இந்த பயிற்சி எப்படி, நீங்கள் பயிற்சி எதுவும் கொடுத்துட்ருக்கீங்களா? அதுக்கு எதுவும் ஒரு நிகழ்ச்சி மாதிரி நடத்துகிறீங்களா? இல்லை, இப்போ வரைக்கும் அப்பப்போ யாராவது ஒரு மீட்டிங்ஸு செமினார் இருந்துச்சுன்னா அவங்கள அனுப்புகிறோம். மற்றபடி வீக்லி ட்வைஸ் எங்களோட வீக்லி ப்ரேயர் நாங்கள் நடந்த பாஸ்டர்ஸ்லாம் கான்ஃபரன்ஸில் கனெக்ட் பண்ணுவோம். அப்போ ஏதாவது சொல்லி கொடுக்குற காரியங்கள் தான். மற்றபடி ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சுன்னா அவங்கள கனெக்ட் பண்ணி விடுவேன். மற்றபடி இல்லாட்டி அவங்களா ஓனாக பண்ணுற காரியமாக. இப்போ இன்னொரு விஷயம் கொஞ்சம் துக்கமான விஷயந்தான். உங்களுக்கும் அது பேசுகிறதுக்கு கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக தான் இருக்கும். ஆனால் அது கண்டிப்பாக பேசினா நல்லது. ஏன்னா அது ஒரு சாட்சியாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட பாதையில் போகிறவங்களுக்கு. உங்கள் மனைவியை கர்த்தர் எடுத்துக்கிட்டார் சிறு வயதிலேயே, அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 2023 ஒய்ஃபு கொஞ்சம் ஆஃப்டர் கோவிட் முடிஞ்ச உடனே லைட்டாக வீசிங் வந்துச்சு.
வீசிங் முடிச்சதுக்கப்புறம் சரி நம்ம ட்ரீட்மெண்ட்டு கேட்டோம், டாக்டர்ஸை கேட்டோம். ஒரு சிலவங்களுக்கு 40 வயசுக்கு அப்புறம் கூட ஒருத்தவங்க வீசிங் வரும் அப்படின்னாங்க. ஏன்னா அது வரைக்கும் வீசிங்கே கிடையாது. சரி வீசிங் வரும்னோடனே அது ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. முடியலன்னா 23 செப்டம்பர் 3ஆம் தேதி அவள் நைட்டு தூங்கும்போது ஒரு கனவு காண்றா. என் ஒய்ஃபுக்கு ஒரு கிஃப்ட் இருந்துச்சு. என்னென்னா அவள் என்னெல்லாம் ட்ரீம் பார்க்குறாளோ அது ஃபுல்ஃபில் ஆகும். திடீர்னு யாரோ ஒருத்தவங்க ஜெம்ஸ்லாம் முன்ன பின்ன தெரியாதவங்களா இருப்பாங்க. அன்னைக்கு நைட் அவள் கனவுல எழுந்திரிச்சு காலைல சொல்லுவாள், நான் அவங்கள பார்த்தேன் அப்படின்னுவா. அன்னைக்கு காலைல அவங்க இறந்துருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நான் யாரை கனவுல பார்க்குறாங்களோ அது ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். இல்லாட்டி ஏதாவது ஒரு காரியத்தை வந்து அவள் முன்னாடியே 1 டே இல்லை 1 வீக் பிஃபோரே அவள் கனவுல பார்த்துருக்கா. அப்படி நான் நிறைய தடவை எங்கள் லைஃப்பில் நான் கேட்டிருக்கேன். திடீர்னு ஏன் அவங்க வராங்கன்னு எனக்கு தெரில அப்படின்வா. கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் இருந்திருக்கு. அந்த மாதிரி அதே மாதிரி செப்டம்பர் 3ஆம் தேதி நைட்டு அவளுக்கு ஒரு ட்ரீம் வருது. நான் ஒரு பாக்ஸில் படுத்திருக்கேன். ஒரு தேள் வந்து என்னை வந்து கொட்டுது. அந்த தேளோட அந்த வாலில் வந்து 23ன்னு இருந்துச்சு. 23 23 உடனே அந்த பாக்ஸை அப்புறம் அதை என்னால் கொத்த முடியலன்னா அந்த பாக்ஸ் அப்படியே பாக்ஸோட தூக்கி எரிஞ்சிருச்சு அப்படின்னா. 23னா என்னப்பா அப்படின்னா. நான் சொல்கிறேன், 23னா இந்த வருஷம் தானே 23 அப்படின்னு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அவள் போய் அட்மிட் ஆனால் பெங்களூர் பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் அவளோட நம்பர் 23 இருந்துச்சு. வயசா நம்பர் 23. அதே மாதிரி 23 இயர்லேயே இறந்துட்டான். அது இப்போ 40 வயசு வரையும் சுகத்தோட தான் இருந்தேன். இந்த கோவிட் கோவிடுக்கு அப்புறம் உங்களுக்கு வீசிங் வந்து லங்ஸு மூச்சு விட முடியாமல் லாஸ்ட் ஒரு 6 மாதம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். லாஸ்ட்டு 3 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நைட்டு 2 மணி ஆகும் தூங்க. அப்புறம் காலைல பிள்ளைகளை நான் தான் கிளப்பி அனுப்பிச்சி விட்டு அப்படியே இருந்துகிட்டே இருந்தேன். அப்படியே ஸ்லோவாக ரெக்கவர் ஆயிரும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்படியே ரொம்ப ஒர்ஸ்ட் ஆகி ஒரு 37 நாள் பெங்களூர் பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்தாப்புல ஐசியூவில். எல்லாம் முயற்சி பண்ணாங்க. பட்டு அநேகரோட ஜெபம் இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் என்ன ஏற்கனவே அவள் பார்த்த ட்ரீமா இல்லை ஆண்டவரே ஏற்கனவே முன்னாடியே சொல்லிட்டாரா என்னன்னு அதுவும் தெரியல. சரி ஓகே, எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் எவ்ரிதிங். இன்றைக்கி வரப்போ கூட காரில் நான் தான் பிள்ளைங்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் எது செஞ்சாலும் நமக்கு தெரியாது, ஒருவேளை ஆண்டவர் கரெக்டாக தெரியும், அவர் கரெக்டாக செய்வார் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி இந்த காரியம் ஆண்டவர் செஞ்சார். பட்டு வெரி டஃப் டைம். ஆனால் அதில் ஒரு என்னென்னா அவள் இறந்து 90வது நாளில் முதல் சர்ச்சு கட்டினோம். 120வது நாளில் 2வது சர்ச்சு கட்டினோம். அவள் இறந்த கரெக்டாக 1 வருஷத்தில் 3வது சர்ச்சு கட்டிட்டோம். 3 சர்ச்சு அவள் இறந்ததுக்கப்புறம் தான் கட்டினோம். அது ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங். நாங்கள் முயற்சி பண்ணோம், எவ்வளவோ ஒரு சர்ச்சு கட்டிடலான்ட்டு எத்தனையோ பேர்த்திட்ட கேட்டு ஒன்றுமே நடக்கலை. பட் இறந்து இவ்வளோ பெரிய காரியம் நடந்துச்சு. அது ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்கை நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் உங்கள் கால் உடஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் நியூசிலாந்து போகிறதுக்கான வாசல் திறந்துச்சு இல்லையா? இப்போ உள்ளமே உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் ஆலயம் கட்டுறதுக்கான வாசல்கள் திறந்துருக்கு. பட் இருந்தாலும் ஒரு மனைவியை இழக்கிறது அப்படின்றது, ஒரு வாழ்க்கை துணையை இழக்கிறது தான் உளவியல் ரீதியாக அது அதிகமான வேதனை அப்படின்னு உளவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. வாழ்க்கை துணையை பிரிகிறது அல்லது இழக்கிறது தான் அது ஆணுக்கோ பெண்ணுக்கோ பெரிய ஒரு உளவியல் ரீதியான ஒரு வலி அப்படின்றாங்க. அந்த வலியை நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க, அல்லது அது இன்னும் கூட சொல்ல முடியாது, இன்னும் அதுக்குள்ள கடந்து போறீங்க ஓரளவுக்கு. அது எப்படி ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபையை தந்தார்? ஒரே ஒரு காரியம், பெருசாக எதுவும் இல்லை. 2 பிள்ளைங்க இருக்கிறாங்களேன்றதுக்காக தான் நம்ம ஸ்டில் ஐ எம் ஹோல்டிங். என் பர்த்தை ஹோல்டு பண்ணி நிற்கிறேன் நான், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இல்லாட்டி நம்மலாம் இன்னும் ஒன்றுமே கிடையாது சொல்லி. அந்த பிள்ளைங்க எப்படி அதை எடுத்துக்கிட்டாங்க? எப்படி அவங்க அந்த அதுலேருந்து வெளியே அந்த காயத்துலேருந்து வெளியே வந்துட்டாங்களா? அவங்களும் அப்போ அங்கே ஒரிசாவில் இருந்தபோது ரொம்ப சஃபர் ஆகிட்டே இருந்தாங்க. ஏன்னா ஸ்கூல் காலைல 7 மணிக்கு போவாங்க, 10 மணி வீட்டுக்கு வந்துடுவாங்க. திருப்பி இப்போ ஹோல் டே வீட்டில் தானே இருப்பாங்க. அது ரொம்ப மைண்டு தின்னுட்டே இருந்ததுனால தான் தமிழ்நாட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணோம். ஏன்னா இந்த சேஞ்சு காலையில் போனால் சாயந்தரம் ஆயிரும், அப்புறம் நைட்டு டியூஷன் அப்படின்ட்டு செட்டில் ஆயிருமேன்ட்டு தான் வந்தோம். இப்போ இங்கே வந்தோடனே கொஞ்சம் பரவாயில்ல முந்திக்கு. ஆனால் ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன் வரும் பார்த்தீங்களா, அம்மா பிறந்த நாள், கல்யாண நாள், அப்படி இப்படின்னு அவங்க பிறந்த நாள், அப்படி இப்படின்னு அந்த ஏதாவது ஒரு டேட் வரும் பாருங்களேன்.
அன்னைக்கு இவளுக கொஞ்சம் அவுட் ஆயிடுவாளுங்க. அது ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. அது என்னதான் இருந்தாலும் அது நினைவுன்றது அதை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நாட்களை வந்து இல்லை, அது ஒரு காயம், அது ஆறுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், அது மறக்கிறதுக்கும் கொஞ்சம் நாள் ஆகும். ம், அது தழும்பு போகாது, ஆனால் காயம் ஆறிடும். அது ஒரு ஆண்டவருடைய கிருபை வேணும் அதுக்கு. ஏன்னா இது வந்து கேட்குறவங்க உங்களுக்காக, உங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபிப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால் இப்போ அது வந்து அவங்க ஒரு 6 மாதம் சுகவீனமாக இருந்தப்போவே அது உங்களுக்கு கஷ்டமான நாட்கள் தான். ஆமா ஆமா. இல்லையா? அதை எப்படி நீங்கள் சந்திச்சீங்க அவங்க 6 மாதம் சுகவீனமாக இருந்த நாட்களில்? ஏன்னா எனக்கு கால் உடஞ்சிருந்தப்ப அவள் பார்த்தா, அவளுக்கு உடம்பு முடியாதப்ப நம்ம பார்க்கணும்ல. இல்லை, பார்க்கணுன்றது வேற, என்ன மனசில் இருந்த அந்த வேதனை. ம், ஆஹ், ஏன்னா ஒரு பெண்ணு வந்து ஒரு ஆணை பார்க்கறது அவங்க இயற்கையிலேயே அது அவங்க ரத்தத்திலே இருக்கு. இருக்கு. ஆணுக்கு பணிவிடை செய்யறது, ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு பணிவிடை செய்யறது ரத்தத்துல இல்லை, அது நம்மளா ஏற்படுத்திக்கிட்டாதான் உண்டு. அது எப்படி நீங்க, அதுவும் நீங்க 37 நாள் ஐசியூல இருந்ததெல்லாம், ம். அது எப்படி அதை நீங்க அதை சந்திச்சீங்க, தாண்டி வந்தீங்க? அல்ல அது அதெல்லாம் ஆண்டவர் பெரிய எப்படி உங்களுக்கு அந்த கிருபையை தந்தாரு? இல்லை ஐசியூவில் அவர் நம்மளை உள்ளுக்கு பார்க்க விட மாட்டாங்க, அது ஒன்றும். பட் ஆனால் அதில் பெரிய மிராக்கள் பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடியும் சரி, காலையில் அவ நைட்டெல்லாம் தூங்க மாட்டா, ரொம்ப கஷ்டப்படுவா. காலையில் அப்புறம் பிள்ளைங்களை எந்திரிச்சு 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கிளப்பி அனுப்பிச்சி விடணும். அப்புறம் திருப்பி வந்து இவளை அதுக்கப்புறம் தான் எழுப்பவே ஆரம்பிப்பேன், ஏன்னா அது வரைக்கும் தூங்கியிருக்க மாட்டா அப்படின்ட்டு. அது ஸ்லோவாக ரெக்கவர் ஆவா. அப்புறம் ஆனால் அந்த டைம்லையுமே அவளை எந்திரிச்சு ஒர்க் பண்ண முடியாட்டி, ஆனால் உட்காந்துக்கிட்டே பின்னிக்கிட்டே இருப்பாள். பார்த்து பார்த்து நிறைய அந்த ஹேண்ட் ஒர்க்கே நிறையா பண்ணியிருந்தா. இன்னும் என்ன அன்கம்ப்ளீட்டாக ஹேண்ட் ஒர்க் பண்ணுவாங்க? வந்து என்ன டெய்லரிங் முடிச்சதுனால அந்த இது இப்போ அந்த கோர்ஸாக ஏதோ சொல்லுவாங்க, அந்த கையில் பின்னி அந்த அந்த கம்யூன் சர்வீஸில் வைக்கிறதுக்காக ஒரு ஏதோ பின்னியிருந்தாங்க ஒரு நூல்லையே. அது முக்கால்வாசி இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது முடித்து நான் சர்ச்சுக்கு தரேன் அப்படின்னா அதுக்குள்ளே இறந்துட்டா. அது அப்படியே இருக்குது. அப்படின்றப்ப அந்த டைம்லையும் ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூட் என்னையால் முடிஞ்சது பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவள் ஏதாவது ஒன்று இது அப்புறம் பிள்ளையும் பார்த்து ஈவினிங் ஆனால் பக்கத்தில் உட்காந்து ஏதாவது சொல்லி கொடுக்க முடிகிறத சொல்லி கொடுத்துட்டே அப்படியே இருந்தாள். அவளோட பார்ட்டை வந்து அவள் கரெக்டாக முடிக்கிறத மாதிரியே இருந்துச்சு. அதனால் அவள் சைடில் செய்யும்போது நம்ம இதை செய்வோம் அப்படின்ட்டு இப்போ செஞ்சு. நீங்க வந்து 37 நாள் வந்து ஒரு மருத்துவமனையில வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய பெரிய செலவு ஆமாம் ஏற்பட்டிருக்கும். ஆமாம். அது அதெல்லாம் கர்த்தர் எப்படி சந்திச்சாரு? ஆக்சுவலி நான் தொடக்கத்தில் போய் இறங்கி இது பண்ண எனக்கு ரொம்ப காசு இல்லை. அப்புறம் கடைசி அந்த ஃபஸ்ட்டு டே என்கிட்ட அந்த அவளோட செயின் தோடு இருந்துச்சு. அதை பக்கத்தில் ஒரு பாஸ்டர்கிட்ட சொன்னேன், இதை விற்று கொஞ்சம் காசு கொடுத்துருங்க அப்படின்னு. என்ன வேணும், கையில் காசு இல்லை, அட்மிஷன் போட்டாச்சு அப்படின்ட்டு. அவர் அதை கேட்டுட்டு அவங்க வீட்டில் டக்குன்னு ஒருத்தவங்க மூலமாக அவங்க தம்பி மூலமாக பேசினாங்க. டக்குன்னு கொஞ்சம் காசு வந்துச்சு. அன்றைக்கி ஆஸ்பத்திரி போகிறதுக்குள்ளே ஒரு 75,000 என்னோடய அக்கௌண்ட்டில் இருந்துச்சு. சரி, நான் அதை வச்சு பே பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் எல்லாத்தையும் டியூவில் போட்டுக்கிட்டே இருந்தேன். கடைசியில் அப்படி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4,33,000 கிட்ட டியூவில் தான் இருந்துச்சு. கடைசியில் என்ன பண்ணேன், எனக்கு பணம் கட்டணும். அவள் இறந்துட்டா, பாடி எடுக்கணுன்னா காசு வேணும், எவ்வளோ கட்டுறீங்கன்னு என்கிட்ட ஒரு 2.5 லட்சம் எவ்வளோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன்னா மோர் தென் 10 lakhs மேலே கட்டிட்டேன். ஆனாலும் இன்னும் ஒரு 4 லட்சம் 10 லட்சம் நீங்க செலவு கட்டியிருக்கீங்க. எவ்ரிடே யாராவது எனக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. 10 லட்சம் ரூபா நீங்க மருத்துவமனையில கட்டியிருக்கீங்க. ஆமாம், அதுக்கு மேலே நான் மொபைலில் எவ்ரிடே எவ்வளோ பே பண்ண யார் போடுறானே தெரியாது. வந்துகிட்டே இருக்கும். நான் என்ன செலவு பண்ணேன்றதை நான் இப்பயும் மொபைலில் வச்சுருக்கேன். கீப் நோட்ஸில் எவ்ரிடே 1ஆம் தேதி அக்டோபர் 1 இந்த அமௌண்ட்டு செலவு பண்ணேன், 2ஆம் தேதி அப்படின்னு நான் போட்டு கடைசி 5 நாளைக்கு ஆனா நீங்க வெள்ளூருக்கு வர்றதுக்கு தான் வந்து பிளான் பண்ணேன். வரும்போது பெங்களூர்லயே அவங்களுக்கு சுகம் இல்லாம போயிடுச்சு. அதனால வேற வழி இல்லாமல் பெங்களூர் ஆனால் பட் அதுவும் சிஎம்சியோட கனெக்டட் தான் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அப்படியா அப்படின்ட்டு அப்புறம் அங்கே பார்த்தோம் அப்படின்னா அப்படியே 10 லட்சத்துக்கு மேலே அதே செலவு பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமும் இதில் நிற்கிது அமௌண்ட்டு ஒரு 3-4 லட்சம் இருந்துச்சு. கடைசியில் அவங்க வந்து சரி டியூ கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணாங்க. இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியல. நான் சொன்னேன், என்கிட்ட ஒரு 2.5 இருக்குது, வேணா ஒரு 1.5 லட்சம் கட்டுறேன், ஏன்னா 1 லட்சம் வேணும், பாடி எடுத்துகிட்டு போகணும், அங்கே பரியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு. ஒன்று அந்த டேரக்டர் இருப்பா, நான் போய் மேலே ஆஃபீஸ் மேலே கேட்டு வரேன், அந்த ஃபைனான்ஸ் இன்சார்ஜ் அவர் டேரக்டர்கிட்ட பேசிட்டு வந்தார். வந்துட்டு வேணா நீங்கள் ஒரு 25,000 கட்டிட்டு போங்க அப்படின்ட்டார். ப்ரைஸில் அப்படியே நான் அங்கேயே அழுதுட்டேன். நான் அந்த இடத்துல ஆல்மோஸ்ட்டு 3,88,000 எனக்கு
அங்கே டியூ அவங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க. பண்ணாங்க. அதுவே ஒரு பெரிய பிளஸ்ஸிங். அப்புறம் திருச்சிக்கு எடுத்துகிட்டு போனோம், அங்கே பரியலுக்கு எல்லாம் பண்ணோம். திருப்பி அந்த ஒரு செலவு கூட யார்கிட்டையும் கடன் வாங்கி பண்ணுற மாதிரி இல்லாமல் எல்லாமே செட்டில் பண்ண தேவன் கிருபை செஞ்சார். திருப்பி ரிட்டர்ன் போகிறதுக்கும் ஆண்டவர் உதவி செஞ்சார். போய் திருப்பி பழையபடி ஊழியத்தாங்க ஆரம்பித்து தான் அங்கே ஊழியம் நடந்துச்சு. இப்போ ஓகே, காட்ஸ் கிரேஸு இப்போ அப்படியே கொஞ்சம் ஆகிட்டு வரோம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காரியத்தில் இருந்து. இப்போ உங்கள் உடன் ஊழியர்களை, உங்கள் மனைவியினுடைய மரணம் உங்கள் உடன் ஊழியர்கள், உங்கள் ஊழியத்தில் இருக்கிற விசுவாசிகளை ஏதாவது சோர்வடைய செஞ்சுதா, அதைரியப்படுத்திச்சா? ஆமாம், எல்லாருக்கும் ஒரு ஏன்னா அவள் தான் எல்லா லேடிஸ் மினிஸ்ட்ரிலாம் அவள் தான் பார்ப்பா. இப்போ அது ஒரு எல்லாத்துக்கும் இப்படி இருக்கே அப்படின்ட்டு. இல்லை, அவங்க விசுவாசத்தை எதுவும் அசைச்சுதா? அப்படியே தான் அவங்க நம்மள்ட்ட எதுவும் ஷேர் பண்ணலை. பட் எல்லோரும் வருத்தப்படுறாங்க, சரி இப்படி நல்லா பண்ணிட்டு இருந்தவங்க இப்படி ஆகிட்டாங்களேன்னு அந்த வருத்தம் இருக்குது எல்லாத்துக்கும். நல்லா பண்ணுறவங்க இப்படி இறந்துட்டாங்களே அப்படின்ட்டு அந்த ஒரு வருத்தம் இருக்குது. சரி அவங்க இருந்து தான் இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. பட் என்னன்னு தெரியல, அவங்களுக்கு எப்படி நடக்குதுன்னு நமக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா நம்மளே இப்போ ஒரு மாதிரி அப்படியே போயிட்டுருக்கு. அதாவது எப்படின்னா கோ வித் ஃப்ளோ அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன். நம்மளா ஒரு பெருசாக ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி எனக்கும் தெரியல லைஃப்பில். பார்ப்போம் ஆண்டவர் அடுத்தது என்ன செய்கிறாரு அப்படின்ட்டு. இப்போ அதே போல் 25 வருஷமாக நமக்குள்ள ஐக்கியம் இருக்குது. இப்போ இதை பார்க்குறவர்களில் அநேகர் என்னுடைய பிள்ளைங்க, ஆவிக்குரிய பிள்ளைங்க, என்னுடைய மாணவிகள், என் மீது நல்லெண்ணம் கொண்டவர்கள். நம்முடைய ஐக்கியத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? 25 வருஷமாக நமக்குள்ள ஐக்கியம் இருக்குது. நீங்கள் என்னை பற்றி, என்னுடைய ஊழியத்தை பற்றி உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். பெஸ்ட்டு என்னோட ப்ரேயர்சல் லீடர் எங்கள் டீமில் எங்களுக்கு ஜெம்ஸில் உள்ள ப்ரேயர்சல் லீடர் அண்ணன். எந்த கேள்விக்குமே பதில் எனக்கு தெரியலன்னு சொல்லாத ஒருத்தர்னா இவர் ஒருத்தர். எதை கேட்டாலும், எந்த பைபிள்ல இருந்து கேட்டாலும், வெளியில இருந்து கேட்டாலும், எதுவாக இருந்தாலும் அது மனம் கோடாமல் சிரிச்சுக்கிட்டே அந்த ஒரு காரியத்தை கரெக்டாக அப்போ உள்ள வாலிபர் டைமில் ஏதாவது துடிப்பாக எதாவது கேட்கணும்னு கேட்டாலும் அதை அவ்வளோ அழகாக கோர்வையாக அழகாக சொல்லி கொடுத்தீங்க. அது ஒரு பெட்டராக இருந்துச்சு. உங்கள் லைஃப்பில் இருந்து நான் கற்றுக்கிட்ட காரியம். ஐயா என்னடா இப்படி கேட்குறாங்களே, இதெல்லாம் போய் கேட்குறாங்க அப்படிலாம் ஒன்றுமே ஒரு சீரியஸாக எடுக்காமல் மூஞ்சி சுளிக்காமல் அந்த காரியத்தெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் பெட்டராக இருந்துச்சு. அது நம்ம ப்ரேயர்ஸில் எல்லாம் 1 hour நடக்கும். எங்கள் ப்ரேயர்ஸில் மட்டும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நடக்கும். கொஸ்டின் ஆன்சரே போயிட்டே இருக்கும். அது ஒரு பெஸ்ட்டாக இருந்துச்சு. உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு பெரிய பாடம் அப்படின்னு நினைக்கிறேன். அது பீகாரில் நான் இருந்த காலகட்டத்தில் அந்த தலைமை பணித்தளத்தில் தான் நாங்கள் இருந்தோம். தம்பி அங்கே தான் இருந்தார். அப்போ திருமணமாகாத தமிழ் சகோதரர்களெல்லாம் ஒரு ஜபக்குழுவாக பிரிச்சிருந்தாங்க. பிரித்து அந்த ஜபக்குழுக்கு பொறுப்பாளராக என்னை போட்டிருந்தாங்க. அதில் டாக்டரும் இருந்தாங்க, இன்ஜினியரும் இருந்தாங்க. காது கேட்காத ஒரு வயசான தாத்தா, அவருக்கு காது கேட்காது, 80 வயசு தாத்தாவும் இருந்தார். அவர் தான் முதல்ல வருவார். பக்கத்தில் இருக்கவங்க எழுதி அவருக்கு காட்டணும். அவர் தான் இந்த இப்போ ஜபக்குழுவுடைய ஸ்பான்சர். அவருக்கு மற்ற ஜெபுக்களெல்லாம் அவங்க சும்மா கூடி கலைஞ்சிருவாங்க. ஒரு 10 பேர், எனக்கு 30 பேர் இருந்தாங்க. மற்றவங்களாம் குடும்பங்கள் 10 பேர் தான் இருப்பாங்க. 1 மணி நேரம் கூடி கலைஞ்சிருவாங்க. ஏதோ காஃபி மட்டும் குடிப்பாங்க. இது எல்லாம் ஒத்தக்கட்டை. இந்த ஒத்தக்கட்டையெல்லாம் சேர்த்து தேடி போய் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு டாக்டர், அதில் ஒரு டாக்டர் உண்டு. பின் நாட்களில் ஜெம்ஸினுடைய இணை பொதுச் செயலாளராக இருந்தார். அவர் அவரும் அதில் உண்டு. அவர் சொன்னார், அண்ணே நான் வர முடியாது, உங்களுக்கு தெரியும், எனக்கு அவசர கேஸ் வரனாரு. ஆனால் அவர் தான் முதல்ல வர ஆரம்பித்தார். அப்புறம் 30 பேருக்கு ஏறக்குறைய உண்டு. நான் என்ன பண்ணேன்னா, முதல்ல அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தேன். முதல்ல அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும். பரோட்டா, அங்கே பரோட்டா கிடைக்காது. தமிழ்நாடு பரோட்டா ஒவ்வொரு ப்ரேயர்ஸ்லையும் வித் சிக்கன். என்ன அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால், நார்மலான வழக்கமான பிரசங்கம்லாம் கிடையாது. கேள்வி பதில், என்ன வேணால் கேள்வி கேட்கலாம். அது ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆரம்பித்தோம். 6 மாசமா அது முடியலை. அப்போ 6 நாள் 24 கிளாஸ் ஒரு முதல் வசனத்தை முடிக்க முடியல. அதுக்கப்புறம் என்னை தமிழ்நாட்டுக்கு மாற்றிட்டாங்க. பல இடங்களுக்கு மாறி போயிட்டாங்க. அதன் அடிப்படையாக கொண்டு ஜபக்குழுக்களை
எப்படி நடத்துறதுன்னு ஒரு குழு அமைச்சாங்க என்னுடைய தலைமையில். அதில் இன்றைய ஜெம்ஸ் சேர்மன் ஐசக் ஜெயக்குமாரன் ஒரு அங்கத்தினர், சர்ச்சில்னு ஒரு பிரதர் இருந்தார் ஆந்திராக்காரர், அவர் ஒரு அங்கத்தினர். அப்புறம் அதுவும் நாங்கள் 3 பேருமே வெவ்வேறு இடங்களுக்கு போயிட்டோம். அப்புறம் அதுவும் முடிவடையலை. அது இன்னைக்கும் அந்த ஜெபக்குழு நினைவுகளை எல்லாரும் அசை போடுறாங்க. அதில் இருந்த எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்காங்க. அதில் குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரன் இருந்தார். அவர் கை கால்கள் மடங்கி போயிருக்கும், அந்த தழும்புகள் இருக்கும். அவர் ஒரு 35லேருந்து 40 வயது. அவருக்கு ஒரு டிரைவர் தான், அவர் ஒரு மெக்கானிக்கும் கூட. அவர் வேறு ஒரு மத பின்னணியிலிருந்து வந்தவர். அவருக்கெல்லாம் கல்யாணம் ஆகும்னு சொல்லி யாருமே யோசிக்கலை. ஆனால் ஒரு நாள் ஜெபக்குழுவில் ஜெபிக்கும் போது நான் தான் அவருக்கு தீர்க்க தரிசனம் சொன்னேன், இந்த வருஷத்தில் உனக்கு கல்யாணம் ஆகும் சொல்லிட்டு நான் பயந்தேன். நம்ம அவசரப்பட்டு சொல்லிட்டோமோ, உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டோமோ, உண்மையிலே தீர்க்க தரிசனம் தானா? ஏன்னா அவருக்கு அப்படி சுயத்தில் நான் சொல்லியிருக்க முடியாது. ஆண்டவருடைய ஏவுதலில் சொன்னேன். அதே மாதிரி அந்த வருஷம் அவருக்கு நல்ல அழகான படித்த ஒரு பொண்ணு, நல்ல ஆரோக்கியமான பொண்ணு மனைவியாக கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க தமிழ்நாட்டில் தான் ஒரு ஊரில் வாழ்கிறாங்க, குழந்தை இருக்குது. ஒரு மெக்கானிக் ஷெட் வச்சுருக்காரு. பல வருஷம் கழிச்சு அவரை நான் பார்த்தேன். அவரும் நல்ல சுகத்தோடு இருக்கார். அதுக்கு பிறகு அந்த வியாதி, ஒரு காலத்தில் அந்த வியாதி தாக்கி அதனுடைய சின்ன பாதிப்புகள், ஒரு சின்ன நடப்பார், நல்லா வேலைலாம் செய்வார். ஆனால் தெரியும், அந்த விரல்களை பார்க்கும்போது அதனுடைய பாதிப்பு தெரியும், அதனுடைய தழும்புகள் இருக்கும். முகத்திலையும் ரொம்ப உற்று பார்த்தா சின்ன சின்ன அடையாளங்கள் இருக்கும். ஆனால் அவர் இப்போ குடும்பமும் சந்தோஷமாக இருக்குது, அவரும் சந்தோஷமாக இருக்கார். இந்த மாதிரி அந்த ஜெபக்குழு நினச்சி பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது, ஆண்டவருக்கு மகிமை செலுத்த தோன்றுகிறது. அதே மாதிரி இந்த நம்ம பிசிஐ சினாடு, இந்த சினாடு ஓடு நீங்கள் இணைஞ்சி செயல்படுறீங்க. இந்த சினாடை பற்றி எதுவும் சொல்ல விரும்பினா சொல்லலாம். இந்த ஊழியக்காரங்களுக்கு நம்ம ஆர்டினேஷன் கொடுக்குறோம், அதை பற்றி. அது ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் எங்கள் பாஸ்டர்ஸுக்கு ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா. நாங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம், பாஸ்டர் ஆர்டினேஷனுக்கு ஏதாவது ஒன்று வழி பார்ப்போம் அப்படின்ட்டு. பட் அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். 2021 பண்ணோம் நினைக்கிறேன். 22 பண்ணோம். 22 ஜனவரியில் பண்ணோம், 20ஆம் தேதி. காட்ஸ் கிரேஸ் நீங்கள் பண்ணீங்க. இப்போ ஆண்டவர் கிருபையால எல்லாருமே நல்லா ஊழியம் பண்ணுறாங்க. இப்போ இன்னும் ஒரு 2-3 பேர் இன்னும் இருக்கிறாங்க. இப்போ இன்னும் ஒரு 10 பேர்த்துக்கு கொடுக்கலான்னா கூட ஆட்கள் ரெடியாக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் இன்னும் ஒரு பெரிய ஒரு இதை இணைச்சி கொடுத்துருக்குறாரு. பட் இப்போ நம்ம தான் அதுக்கு முயற்சி எடுத்து ஒன்று பண்ணணும். பட் இந்த டீம் நம்ம பண்ணியிருக்க ஒரு பெரிய ஒரு இது என்னென்னா, நீங்கள் சேர்ந்து பண்ணுறது, அநேகரை நாங்கள் நிற்கிறோம் உங்களுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறதே பெரிய காரியம். எத்தனை பேர் சும்மா ஒரு ஆர்டினேஷன் கொடுத்துட்டு போகிறத காட்டிலும், ஓகே இது நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம், ஏதாவது ஒன்றுனா நம்ம ஏதாவது பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்டை கொடுத்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னும் நிறைய பேர்த்த ரீச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பார்ப்போம் ஆண்டவர்கிட்ட. ஏன்னா திருப்பி நான் பேக் போயிட்டேன்னா, ஒரிசா போகும்போது திருப்பி அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கொடுத்த அந்த என்கரேஜு, நீங்கள் ஒவ்வொரு பாஸ்டர்ஸுக்கும் ஜெபம் பண்ணும்போது அவங்க அப்படியே ஒப்பு கொடுத்து அழுததெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அவங்கள பற்றி தெரியவே தெரியாது. பட் ஆனால் நீங்கள் அவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது அது ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் அவங்களுக்குள்ளே இருந்ததை பார்த்தேன். தேங்க்யூ. வெல்கம். அது ஒரிசாவோட எப்படி நமக்கு தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா, எங்கள் கூட சென்னையில் ஊழியம் செஞ்ச ஒரு பாஸ்டர், அவருக்கு அவரை ஆர்டைன் பண்ணும்போதே தீர்க்க தரிசனமாக நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் மிஷினரியாக போவீங்கன்னு. அப்புறம் அவரையும் மறந்தாச்சு, எல்லாத்தையும் மறந்தாச்சு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா நான் ஒரிசாவில் மிஷினரியாக இருக்கேன்றாரு. ஆச்சரியப்பட்டேன் நான். இல்லை, நீங்கள் தான் சொன்னீங்க மிஷினரியாக நீ போவேன்னு எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னீங்கன்னாரு. ஒரு 40 பேரை ஒரிசாவில் கைது பண்ணிட்டாங்க. ஞானசானம் கொடுத்ததை ஒரு சாக்கா வச்சு ஒரு 40 பேரை ஒரிசாவில் கைது பண்ணி சிறையில் போட்டாங்க. இவர்கிட்ட மட்டும் நம்முடைய சினாடு கொடுத்த அந்த எபிஸ்கோப்பல் ஆர்டினேஷன் என்று சொல்லக்கூடிய பேராயரால் கொடுக்கப்படுகிற சான்றிதழ் அவர்கிட்ட மட்டும் இருந்துச்சு. அவரை மட்டும் விட்டுட்டாங்க ஜாமீனில். மற்ற 39 பேரை விடலை. ஸோ மற்றவங்க 40 பேரும், மொத்தம் 39 பேரும் கேட்டாங்க எங்களுக்கும் அந்த ஆர்டினேஷன் வேணும். அப்படி தான் முதல்ல ஒரு ஒரிசாவில் நாங்கள் முதல் ஆர்டினேஷன் வச்சோம். அந்த ஊழியக்காரர் தான், அந்த மிஷினரி தான் அதை ஒழுங்கு பண்ணார். அப்புறம் 2வது ஆர்டினேஷன் உங்கள் மூலமாக வைக்கப்பட்டது. 3 ஸ்தாபனங்கள், தம்பியினுடைய ஸ்தாபனம் உட்பட 3 ஸ்தாபனங்கள் ஒரிசாவோடு நம்மோடு இணைந்து அவர்கள் செயல்படுகிறார்கள்.
அதனால ஒரிசா வந்து இந்தியாவிலே அதிக பழங்குடியினர் வசிக்கிற ஒரு மாநிலம் ஒரிசா தான். இவ்வளவு பழங்குடியினர் எங்குமே கிடையாது, ஒரிசால தான் அதிகம். ஒரிசா வந்து அதை வட இந்தியாவிலையும் சேர்க்க முடியாது, தென்னிந்தியாவிலையும் சேர்க்க முடியாது. கண்டிப்பா. அந்த ஒரிசா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொழி கலாச்சாரம் ஏறக்குறைய ஆந்திரா மாதிரி இருக்கும் அதிகமாக. அப்புறம் பாதி வங்காளத்தையும் பாதி போட்டு மிக்சியில் போட்டு பாதி தெலுங்கையும் ஆந்திரா கலாச்சாரத்தையும் வங்காள கலாச்சாரத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் ஒரிசா. வங்காளத்தினுடைய பாதிப்பு பாதி, ஆந்திராவினுடைய பாதிப்பு பாதி. ரெண்டுலேயுமே சேர்க்க முடியாது, வட இந்தியாவிலையும் சேர்க்க முடியாது, தென்னிந்தியாவிலையும் சேர்க்க முடியாது. அதனால நிறைய ஒரிசாக்காரங்க தமிழ்நாட்டுக்கு வந்து போகிறாங்க வேலைக்காக. ஏன்னா பக்கத்தில் இருக்குது. வட இந்தியாவுக்கு தமிழ்நாடு தூரம், ஆனால் ஒரிசாவுக்கு கொஞ்சம் அவ்வளோ தூரம் இல்லை. அதனால ஆமாம், அதனால தொடர்பு நிறையா இருக்குது தமிழ்நாட்டோட. இந்த ஒரிசாவுக்காக நீங்கள் நிச்சயமாக ஜெபிக்கணும். நம்ம எல்லா மாநிலத்துக்காகவும் ஜெபிக்கணும். நம்மோடு இணைந்து செயல்படுகிறவர்கள் ஜம்முவில் இருக்காங்க, பஞ்சாபில் இருக்காங்க, ஹரியானாவில் இருக்காங்க, பீகாரில் இருக்காங்க, ஜார்க்கண்டில் இருக்காங்க, கிட்டத்தட்ட எல்லா மாநிலத்திலும் இருக்காங்க. இல்லாத மாநிலங்களே ஒரு சில மாநிலங்களில் தான் நம்மோடு இணைந்து செயல்படாதவர்கள் அல்லது நமக்கு நேரடியான ஊழிய தொடர்பு இல்லாத மாநிலம் 1-2 மாநிலங்கள் தான். ஒரிசா முக்கியமான மாநிலம். பஞ்சாபில் தான் நமக்கு அதிகமான நம்முடைய சகாக்கள் ஊழியம் செய்கிறாங்க. அதற்கு அடுத்த மாதிரி ஒரிசா தான் அதிக சகாக்கள், நம்முடைய சகாக்கள் ஊழியம் செய்கிறாங்க. ஒரிசாவுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். அதுவும் தம்பியினுடைய வாழ்வில் ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பு. அதன் நடுவில் அவர் கர்த்தருக்குள்ளே இருக்கிறாரு, ஊழியத்தில் இருக்கிறாரு, மிஷனரி பணியில் இருக்கிறது ஒரு பெரிய ஆண்டவருடைய கிருபை, ஒரு பெரிய சவால். இந்த குடும்பத்தை நினைக்கும் போதெல்லாம் நான் ரொம்ப சவாலிடப்படுவேன். ஏன்னா அவங்க அப்பா அரசாங்க வேலையை விட்டு வந்தது, அவங்க அம்மா புற்றுநோயின் நடுவிலும் 15 ஆண்டுகள் அந்த பீகாரில் இருந்தது, ஏறக்குறைய 15 ஆண்டுகள். இந்த தம்பி 10வது முடித்த பிறகு மேலே படிக்கணும், நீங்கள் போங்க நான் படிச்சுட்டு வரேன், இல்லை நான் ஹாஸ்டல்லேருந்து படிக்கிறேன் அல்லது வட இந்தியாவில் எங்கேயாவது படிக்கிறேன்னா நினைக்கல, நேராக ஊழியத்துக்கு வந்தார். ஆனால் கர்த்தர் அவரை மிகச்சிறந்த வேதாகம கல்லூரி, நான் கூட அவ்வளோ சிறந்த வேதாகம கல்லூரியில் படிக்கல, என்னை விட சிறந்த வேதாகம கல்லூரியில் அவர் படிச்சிருக்காரு. அவர் எவட்மாலில் படிச்சிருக்காரு. அவங்க குடும்பத்திலே வெளிநாட்டில் போய் படித்தது அவர் தான். அவங்க அண்ணன் வந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கார், ஜெம்சனுடைய 6 தலைவர்களில் அவர் ஒரு தலைவர். ஆனால் அவரும் வெளிநாட்டில் போய் படிக்கலை, போனதே இல்லை. ஆமாம், இவர் நியூசிலாந்தில் போய் படிச்சிருக்காரு. அவங்க குடும்பத்தில் எல்லாம் வந்து அவங்க அக்கா கணவர் இப்போ தான் 15 ஆண்டுகளுக்கு பிறகு தான் சொந்த ஊரில் அவர் சுயமாக ஊழியம் செய்கிறார். இவர் வந்து ஒரு முன்பின் தெரியாத ஒரு ஊரில் போய் மிஷனரி பணி தனியாக ஆரம்பித்து, அதெல்லாம் ஒரு பெரிய கிருபை, பெரிய சவால், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம். அதனால் அருமையான தம்பி போதகர் ஜான் பாலுக்காக, அவருடைய ராக் ஸ்தாபனத்துக்காக, 2 மகள்களுக்காக, 12 உடன் ஊழியர்களுக்காக, சிறுவர் ஊழியங்கள், டியூஷன் மூலம் நடத்தப்படுகிற மறைமுக ஊழியங்கள், சபைகள், சிறுவர் ஊழியத்திற்கான பயிற்சி அளிக்கிற முயற்சிகள், இவற்றிற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆலய கட்டுமானம் முடிந்தால் அவருக்கு நிறைய தேவைகள் உண்டு. அதனால் கர்த்தர் உங்களை ஏவாரானால் அவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். உங்களுடைய ஜிபே நம்பர், உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் இதுலேயும் போடுவோம், இருந்தாலும் நீங்கள் வாயால் சொல்லுங்கள். ஓகே, ஜிபேனா எனக்கு பர்சனல் தான், ஆக்சுவலி மிஷன் சொல்லுங்கள், இது சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு காணிக்க அனுப்பக்கூடிய ஜிபே நம்பர் சொல்லுங்கள். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும் ஒன்றுனா 2ஐயும் சேர்த்தே சொல்லுங்கள். இல்லை வாட்ஸ்அப் நம்பர் ஒன்றே தான், 9776202243. அதே தான் ஜிபே நம்பர். அதே தான் ஜிபே நம்பர். ஜெபியுங்கள், உங்கள் ஜெபம் ரொம்ப முக்கியம். முடியுமானால் ஒரிசாவைக்கு போக நீங்கள் விரும்பினால் நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். என்னை தொடர்பு கொண்டாலும் நான் ஏற்பாடு பண்ணுவேன். அவர் இப்போது ஒரு மனைவியை இழந்த பிறகு பிள்ளைகளுடைய நலத்திற்காக தற்காலிகமாக கொஞ்ச காலம் திருநெல்வேலியில் இருக்கிறார். அவ்வப்போது ஒரிசா போய் வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் சபைகளிலே அவரை எடுத்து பயன்படுத்துங்கள், உங்கள் ஊழியங்களிலே அவரை அழைத்து பயன்படுத்துங்கள், அவரை உற்சாகப்படுத்துங்கள். இதை குறித்த ஃபீட்பேக்ஸை நீங்கள் இந்த யூடியூப்லே கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, அது அவருக்கு உற்சாகத்தை கொடுக்கும். ஆண்டவர் இந்த யூடியூப்பை, இந்த நிகழ்ச்சியை பார்த்ததற்காக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரணம் ஒன்றுமில்லை, நோய், புற்றுநோய்
ஒன்றுமில்லை. 6 மாதம் அல்லது 3 மாதம்னு தேதி குறிச்சாங்க. ஆனா 15 வருஷம் அது நீட்டிக்கப்பட்டது. கர்த்தர் கையில தான் அந்த அதிகாரம் இருக்கு. இவங்க மனைவி, அவங்கள எனக்கு தெரியும், ரொம்ப பழகலை. ஒரு குடும்பத்தோட பழகின மாதிரி பழகலை, ஆனா தெரியும். ஒரு அன்பு நிறைந்த ஒரு தங்கமான ஒரு பொண்ணு, சிரித்த முகம், இனிமையான ஒரு பொண்ணு. என்னால் ஜீரணிக்க முடியாத மரணங்களில் அந்த மகளுடைய மரணமும் ஒன்று. அதனால அது என்னன்னா, அவங்களுக்கு ஆண்டவர் 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு, இவங்களுக்கு ஆயுசு நாட்களை குறைச்சிட்டார். ஆகவே ஆண்டவர் கையில தான் இருக்கு. அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. முன்னோருடைய காரியங்கள் பல அதுல அம்சங்கள் உண்டு. அந்த ஆயுசு கணக்குல பல கூட்டல் கழித்தல்கள் உண்டு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது ஆண்டவரால் நீட்டித்தும் கொடுக்க முடியும். ஆண்டவர் ஒருவேளை குறைத்தாலும் கூட அதற்கான கிருபையும் ஆண்டவர் கொடுக்க முடியும். அதனால வீடு பாதிக்கப்பட்டது, ஆனா தேவனுடைய வீடாகிய சபை 3 ஆலயங்கள் கட்டப்பட்டது. அது வரைக்கும் ஒரு ஆலயம் கூட கட்டப்படலை. 3 ஆலயம் ஒரு வருஷத்துக்குள்ள கட்டப்பட்டது. ஆரம்ப கால ஒரு சிறிய ஊழியம்தான். இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள், ஆதரியுங்கள். அருமையான தம்பிக்கு என்னுடைய நன்றி. எங்களுடைய நிகழ்ச்சியில வந்து நீங்கள் பங்கு பெற்றதற்கு நன்றி. இதை தயாரிக்கிற தம்பி ஜோசப் கிங்ஸ்லியை டோக்ஸா ப்ரொடக்ஷன் ஹவுஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நன்றி. விடைபெறுவது உங்கள் சகோதரன் பிரைட் கென்னடி.